மெட்டீரியல் வந்து யூனிட் 1 பார்ட் 1 பேஜ் நம்பர். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் ப்ரொடக்ஷன். எஸ், குட் ஈவினிங் எவ்ரிபடி. நெக்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். பிஜியில் யூனிட் 1 இன்வெர்டிபிரேட்டா கார்டேட்டா. அதில் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்வெர்டிபிரேட்டா கார்டேட்டாவில் ஏற்கனவே வாட் ஆர் த கிளாஸ் we are completed means binomial nomenclature, classification, introduction of that invertebrata chordata and protozoan parasites, pathogenic protozoans. அதில் 4 பார்த்தோம். Endeimba crystaltica, Plasmodium and Trypanosoma gambians and Leishmania donovani. இதுதான் நம்ம பார்த்தது. டோட்டலாக ஒரு 4 parasites பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் இன்னைக்கு நம்ம அதோட கண்டினியூஷன் பார்க்க போகிறோம். ஸோ மெட்டீரியல் வந்து பேஜ் நம்பர், மெட்டீரியல் வந்து யூனிட் 1 பார்ட் 1 பேஜ் நம்பர் 36 ஹெல்மித் பாரசைட்ஸ். அடுத்த சிலபஸ் வந்து என்னன்னா இதோட கண்டினியூஷன் ஆஃப் சிலபஸ் ஹெல்மித் பாரசைட்ஸ். ஹெல்மித் பாரசைட்ஸ்ல மொத்தம் இதுல 4 பார்க்க போறோம். டீனியாசோலியம், பேசியோலா ஹெப்பாட்டிகா, சிஸ்டோசோமா ஹெமட்டோபியம், அஸ்காரிஸ் லும்பிரிகைட்ஸ். இந்த 4மே வந்து கன்ஃபார்மா 3 questions possibilities. 2 question confirm, maybe 3. 2 question confirm. So last year வந்து பேசியோலா ஹெப்பாட்டிகால ஒரு கொஸ்டின் வந்தது, அஸ்காரிஸ் லும்பிரிகைட்ஸ்ல ஒரு கொஸ்டின் வந்தது. இது நான் சொன்ன இந்த சிலபஸ் எல்லாமே யூஜிக்கும் உண்டு, பிஜிக்கும் உண்டு. சரியா? ரைட். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பிளாட்டிக்கல் மிண்டஸ். அதுல ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஸோ பிளாட்டிக்கல் மிண்டஸ் பாரசைட்ஸ் அப்படின்னு சொன்னா பேஜ் நம்பர் 36ல இருந்து வாட் ஆர் த பிளாட்டிக்கல் மிண்டஸ் பாரசைட் இஸ் தட். ஸோ லாட் ஆஃப் பாரசைட்ஸ் இஸ் தட். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு ஃபர்ஸ்ட் சொல்றது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். சரியா? ஸோ இதுல வந்து யூனோ வெரி வெல், இது வந்து பிளாட்ஃபார்ம், அதாவது தட்டை புழுக்கள்னு சொல்லுவாங்க. பிளாட்டிக்கல் மிண்டஸ்னாவே தட்டை புழுக்கள். இதுல சிலபஸ்ல நிறைய இருந்தாலும் நம்ம ஒரு 4 தான் ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். சரியா? இதுல ஃபர்ஸ்ட் வந்து டீனியாசோலியம். இதுலயும் நான் சொன்ன மாதிரி தான் நீங்க படிச்சுக்கணும். எப்படி படிக்கணும்னா டைஜெனிக்கா, மோனோஜெனிக் பாராசிட்டா. சரியா? நெக்ஸ்ட் காஸ்டிவ் ஆர்கானிசம் யாரு, நெக்ஸ்ட் வெக்டார் யாரு, அதுக்கடுத்து பிரைமரி கோஸ்ட் யாரு, செகண்டரி கோஸ்ட் யாரு, நெக்ஸ்ட் லைஃப் சைக்கிள். கொஸ்டின் வந்து ஸ்ட்ரக்சர்ல இருக்கும், இல்லைன்னா லைஃப் சைக்கிள் இருக்கும். லைஃப் சைக்கிள்ல கன்ஃபார்மா லார்வால ஒரு கொஸ்டின் ஷோர். அடுத்தது டிசீஸ். இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க படிச்சுக்கணும். சரியா? ரைட். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து டீனியாசோலியம், அதுல டேப் ஃபார்ம் சொல்லுவாங்க. இதுல 2 இம்பார்ட்டன்ட் கோஸ்ட், மேன் அண்ட் பிக். மேன் வந்து பிரைமரி கோஸ்ட், பிக் வந்து செகண்டரி கோஸ்ட். அண்ட் டீனியா இது நம்ம சிலபஸ்ல டீனியாசோலியம்னா வேற, இதுல டீனியாலே வேற ஸ்பீசிஸ் பீஃப் டேப் ஃபார்ம். ஸோ இது வந்து பீஃப் டேப் ஃபார்ம் சொல்லுவாங்க. ஸோ இது கூட எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. பீஃப் டேப் ஃபார்ம் உடைய யூஜில கேட்டிருக்காங்க. பீஃப் டேப் ஃபார்ம் உடைய ஜுவாலஜிக்கல் நேம் என்ன, அந்த மாதிரி. சரியா? இது வந்து கவ் அண்ட் பஃபலோ 2 இம்பார்ட்டன்ட் போஸ்ட். அடுத்தது கைமனம்சன். இது வந்து என்ன சொன்னா டுவார்ஃப் டேப்வார்ம் சொல்லுவாங்க, ஸ்மாலஸ்ட் டேப்வார்ம் சொல்லக்கூடியது. இது நம்ம சிலபஸ் இல்லாட்டாலும் சும்மா ஜஸ்ட் நீங்க பாத்துக்கோங்க, வேற ஒண்ணு. இதுல உள்ளது எல்லாம் தான். அடுத்த 4th பாயிண்ட் பேஜ் நம்பர் 37ல 4th. ஸோ இது ஃபிஷ் அண்ட் கோபி, அந்த 2 இன்டர்மீடியட் கோர்ஸ்ல இருக்கக்கூடியது. சிஸ்டோசோமா ஹெமட்டோபியம் நம்ம சிலபஸ்ல உண்டு. சரியா? மற்றதெல்லாம் சும்மா ஜஸ்டோட ரீட் பண்ணிக்கோங்க. சிஸ்டோசோமானா பிளட் ஃப்ளூக். பிளட் ஃப்ளூக் வந்து எங்க இருக்குன்னா ரத்தப்புழு, தமிழ்ல சொன்னா ரத்தப்புழு. ஓகே. ஸோ இதுல வந்து டைஜெனிக் பாரசைட்ஸ் மெயினா வந்து டைஜெனிக் பாரசைட்ஸ்ல இதுல 2 யாருன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹியூமன் பீயிங், 2 ஹோஸ்ட். ஒன்னு வந்து ஸ்னைல், ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்னைல். சரியா? இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா அடுத்தது இந்த ஏரியா வரும்போது நான் சொல்றேன். நான் இதுல ரொம்ப முக்கியமானது வந்து சிஸ்டோசோமா ஹெமட்டோபியம் பொறுத்தல ஒரு 4-5 கொஸ்டின் இருக்கு, அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒன்றும் கிடையாது. மற்றபடி 6 பாயிண்ட் ஒன்று. அதுக்கடுத்து டொமஸ்டிக் அனிமல்ல பொறுத்தளவு பேசியோலா ஹெப்பாட்டிகா. பேசியோலா ஹெப்பாட்டினா கல்லீரல் புழு. இது வந்து ஷீப்பு ஸ்னைலுக்குள்ள காம்பினேஷன். சரியா? நம்ம இதுல வரவே மாட்டோம் பேசியோலா ஹெப்பாட்டிகால. ஷீப்பு அப்சீப் லிவர் ஃப்ளூக்னே சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்னைல், லிம்னியா. ஸ்னைல் வந்து என்னது, லிம்னியா அந்த ஸ்பீசிஸ். இதுல நிறைய லார்வல் ஃபார்ம்லாம் வரும், நான் பின்னாடி சொல்றேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் பேஜ் 38ல சில பிளாட்டிக்கல் மிண்டஸ்ல டொமஸ்டிக் அனிமல் அஃபெக்ட் ஆகக்கூடிய சில அனிமல்ஸ், சில ஸ்பீசிஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் இதோட ரீட் பண்ணி விடுங்க போதும், மற்றபடி அதுல ஒண்ணு வேண்டாம். மொத்தம் வந்து 11 ஒரு டோட்டலா. நெக்ஸ்ட் 30
9லயும் ஒரு 11 வரைக்கும் இருக்கு பாருங்க, 11 பாயிண்ட்ஸ் கொடுத்துருங்க பாருங்க. அதுல சும்மா ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணி மட்டும் விடுங்க. இதெல்லாம் ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். நம்ம சிலபஸ் வந்து இனிதான் அடுத்ததான் ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஹெல்மித் பாராசைட்ஸ்ல ஃபர்ஸ்ட் சிலபஸ் வந்து டீனியா சோலியம். தமிழ்ல சொன்னா நாடா புழு. சரியா? டீனியா சோலியம் தமிழ்ல சொன்னா நாடா புழு. இதுல நீங்க படிக்க வேண்டிய விஷயம் நான் திரும்பவும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் சிஸ்டமேட்டிக் கொஸ்டினும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சீலம் கன்ஃபார்ம். நல்லா இது நான் சொல்ல மறந்துட்டேன். சீலத்துல இருந்து ஒரு கண்டிப்பா யூஜியா இருந்தாலும் சரி பிஜியா இருந்தாலும் சரி சீலத்துல இருந்து ஒரு கொஸ்டின் வரும். சரியா? அது ஏசிலோமேட்டா இல்லைன்னா வந்து சீலோமேட்டா இல்ல யூ சிலோமேட்டா, என்ன சூடோ சிலோமேட்டா இல்ல யூ சிலோமேட்டா. ஸோ இந்த மாதிரி மட்டும் படிச்சுக்கோங்க. கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, ரைட். ஸோ பேஜ் நம்பர் 39 ஃபர்ஸ்ட் சிஸ்டமேட்டிக் கொஸ்டின். அது நீங்க அப்படியே பார்த்துக்கோங்க. நான் ஃபுல்லா ரீட் பண்ணி டயத்தை வேஸ்ட் பண்ண விரும்பல. பிளாட்டிக்கல் மெண்டஸ் அதெல்லாம் இது ரொம்ப நம்ம ஜீனஸ் அண்ட் ஸ்பீசிஸ் வந்து டீனியா சோலியம். இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா இட்ஸ் ஏசிலோமேட். டிஆர்பில கேட்டிருக்காங்க ஏசிலோமேட். ஸோ இது என்ன சார் என்ன ஏசிலோமேட் அப்படின்னா என்ன மீனிங்? இங்க ஆப்சன்ஸ் ஆஃப் சீலம். ஏன்னா பிளாட்வம் பாத்தீங்களா, பிளாட்னாவே என்ன மீனிங்? தட்டை புழுக்கள். தட்டை புழுனாவே அங்க என்ன இருக்காது, புழு தட்டையா இருந்தாவே உள்ள வந்து சீலம் இருக்காது. அது ரொம்ப முக்கியமானது ஏசிலோமேட். லைஃப் சைக்கிள் பொறுத்தளவு இதுல வந்து 2 கோஸ்ட் இருக்கும். ஒன்னு வந்து அடல்ட் ஸ்மால் இன்டெஸ்டைன் வார்ம் அப்படின்னு சொல்லுவோம், அடல்ட். சரியா? ஸோ அடல்ட் பொறுத்தளவு இதுல ஸ்மால் இன்டெஸ்டைன்ல ஹியூமன் தான் பிரைமரி அண்ட் ஃபைனல் கோஸ்ட்னு சொல்லுவோம். சரியா? லார்வல் ஸ்டேஜ் வந்து எப்படி இருக்கும்னா டு அக்கர்ஸ் இன் தட் செகண்டரி ஆர் இன்டர்மீடியட் கோஸ்ட். இதுல யாரு செகண்டரி கோஸ்ட்னா பிக் வருவாங்க, சம்டைம் டாக் ஷீப்பும் வருவாங்க. ஆனா மோஸ்ட்லி நம்மளுக்கும் பிக்குக்கும் நடுவில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி அங்க ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். சரியா? அது தெரிஞ்சுக்கோங்க. ரைட். ஸோ யூ ஷுட் டேக் ஹிண்ட். கண்டிப்பா இது வந்து நீங்க அப்படியே நோட்ஸ் மாதிரி எடுக்கணும். படிச்சு நோட்ஸ் மாதிரி எடுக்கணும். நான் முக்கியமான பாயிண்ட் ஃபுல்லா சொல்றேன். எக்ஸாம்ல எப்படி கொஸ்டின் வருமோ அதை ஃபுல்லா நான் ஹிண்ட் மாதிரி சொல்லிட்டே இருக்கேன். சரியா? ரைட். ஃபர்ஸ்ட் எக்ஸ்டர்னல் மார்பாலஜி. இங்க ஒரு நான் டயக்ராம் காமிச்சிருக்கேன் பாருங்க. இது எக்ஸ்டர்னல் மார்பாலஜி. ஷேப்பு, சைஸ், கலரேஷன். இதெல்லாம் கொஸ்டின் வருமா? 2019 நினைக்கிறேன். ஐ திங்க் 19 கூட கொஸ்டின் வந்தது. கலர் ஆஃப் தட் டீனியா சோலியம். எப்படிலாம் கேட்கறாங்க பாருங்க. ஆக்சுவலி டீனியா சோலியம் வந்து பாக்குறதுக்கு ஒயிட்டா இருக்கும். ஒயிட் இன் கலர். இட்ஸ் ஒபேக் இன் நேச்சர். ஒபேக்னா இட்ஸ் நாட் டிரான்ஸ்பரண்ட். ஆல்மோஸ்ட் 1 to 5 மீட்டர். இங்க ஹெட் ரீஜன் இங்க ஆரம்பிக்குது. உங்க வாய்ஸ் பிரேக் அப் ஆகுது சார். பிரேக் மத்தவங்களுக்கு பிரேக் ஆகுதா? நோ சார். இல்ல சார், பிரேக் ஆகுது சார். சார் எனக்கும் பிரேக் ஆகுது சார். மிஸ் யாருக்கெல்லாம் பிரேக் ஆகுதோ என் சைடு கண்டிப்பா ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பு இல்ல. நிறைய பேரு பிரேக் ஆனா மட்டும் தான் என் சைடு. உங்களுக்கு சிக்னல் ப்ராப்ளம் தான், உங்க சைடு தான் அது பிரச்சனை. அது நீங்க என்னன்னு பாருங்க. ஓகேவா? ரைட். நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருந்தா என்கிட்ட சொல்லுங்க. ஏன்னா ஃபுல்லா எனக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு இது சிக்னல். அது எந்த ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பே கிடையாது. சரி பாத்துக்கலாம். ரைட். ஸோ இதுல 1 to 5 மீட்டர்ஸ் இருக்கும். யோசிச்சு பாருங்க. அப்ப எவ்வளவு ரிப்பன் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். பேஜ் நம்பர் 40ல டயக்ராம் இருக்கு பாருங்க மெட்டீரியல்ல. பேஜ் நம்பர் 40. சரியா? சோ இதுல செக்மெண்டேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இதுல இருந்து கொஸ்டின்ஸ் செக்மெண்டேஷன். ஆக்சுவலா திஸ் ஃபுல்லா இந்த சின்ன சின்ன செக்மெண்டா இருக்கு பாத்தீங்களா, இது ஃபுல்லா ஒரு செக்மெண்ட் தான். திஸ் ஆல் செக்மெண்ட்ஸ் தட் இஸ் வி கேன் சே த ப்ரோக்ளாட்டிஸ். சரியா? செக்மெண்டேஷன் சார் ப்ரோக்ளாட்டிஸ். இது அப் டு எவ்வளவு சார் இருக்கும்னா 850 செக்மெண்ட்ஸ் இருக்குமா சார். இது புக் டு புக் கொஞ்சம் வேரி ஆகும். புக் டு புக். சரியா? சிலது 900 சொல்லியிருப்பாங்க, 950 சொல்லியிருப்பாங்க. ஜெனரலா 850 அப் டு த ப்ரோக்ளாட்டிஸ் தட். ஸோ இது வந்து செக்மெண்ட் எப்படின்னா சூடோ செக்மெண்ட்ஸ் தான் இருக்குமா. அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்கன்னா சூடோ மெட்டாமரிசம். இது எர்த்தோம்ல படிப்பீங்க. மெட்டாமரிசம் பெர்ஃபெக்டா ஒரு செக்மெண்ட்டுக்கு இன்னொரு செக்மெண்ட்டுக்கு பெர்ஃபெக்டா இந்த மாதிரி இருந்தா இப்ப டிவிஷன் ஆயிருந்தா இப்ப மெட்டாமரிசம். இது அப்படி இருக்காது. இது வந்து சூடோ மெட்டாமரிசம்ஸ்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. பாடியை வந்து 3 பார்ட்டா பிரிக்கணும். ஃபர்ஸ்ட் பார்ட் ஆன்டீரியர் பார்ட். இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த பார்ட் ஸ்குவாலக்ஸ். இதான் ஹெட் ரீஜன். இந்த ரவுண்ட் பண்ணிருக்கேன் பாருங்க, இதான் ஹெட் ரீஜன், ஸ்குவாலக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? நெக்ஸ்ட் இந்த ரீஜன் ரெண்டாவது வந்து இது ஃபர்ஸ்ட் ரீஜன். செகண்ட் ரீஜன் வந்து நெக் ரீஜன். இது வந்து ஷார்ட் அன்செக்மெண்டட். இங்க பாருங்க, இந்த இடத்துல ஏதாவது செக்மெண்ட் மாதிரி இருக்கான்னு பாருங்க, இருக்காது. அன்செக்மெண்டட் நெக். மூணாவது என்னன்னா ஸ்டோபைலா. இந்த இருக்கு பாத்தீங்களா, இதுதான் ஸ்டோபைலா. So it's a segmented. MH in the full segment. Segments are brochlatis. So like that structure is there. So இப்ப நம்ம ஒவ்வொரு டீடைலா
ஹெட்ல ஆரம்பிச்சு ஸ்டொபைலா வரைக்கும் டீட்டெயிலா நம்ம பார்ப்போம். சரியா? ரைட். இதான் ஒரிஜினல் பிக்சர் சார். எப்படி இருக்குன்னு பாருங்க. இண்டஸ்டைன்ல ஒரு இண்டஸ்டைன்ல நம்ம நினைக்கிற சின்ன புழு மாதிரி தான் இருக்கும் மாதிரி இருக்கும். ரொம்ப பெருசா இருக்கும். 1 to 5 மீட்டர்னு சொல்லியாச்சு. இதான் ஹெட் ரீஜன். எப்படி இருக்கு பாருங்க. ஒரிஜினல் பிக்சர் இது எப்படி இருக்குன்னு காமிக்கிறதுக்காக இதுல தான் பாத்தீங்களா செக்மெண்டா தெரியுது பாருங்க. ஃபுல்லா செக்மெண்ட்ஸா இருக்கும். அப்படி ஃபுல்லி த செக்மெண்ட்ஸ் ஆர் பிரசன்ட் இன் தட். ஓகே, த ஹெட் ரீஜன் வி ஆர் கால்ட் as ஸ்காலக்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த படத்தை பாருங்க. இதான் ஸ்காலக்ஸ், டீனியா சோலியம். ஸ்காலக்ஸ் இஸ் a biradial symmetry, almost 0.6 to 1 mm. இந்த குண்டூசியுடைய தலைப்பகுதி இருக்கு பாத்தீங்களா, அந்த அளவுக்கு தான் இருக்கும் ஸ்காலக்ஸ். சரி, மெட்டீரியல் பார்க்கறதுனால பேஜ் நம்பர் 41ல பாத்துக்கோங்க மெட்டீரியல். So the scolex, it's a head beyond that a sucker under rostellum. இந்த பாருங்க, இதுக்கு பேர் தான் சக்கர். மேல இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு பேர் என்னது? ரோஸ்டெல்லம். சக்கர். ஒரு ஸ்காலக்ஸ் ஹெட் ரீஜன் பேர் டிஎன்பிசி குரூப் 4 இந்த கொஸ்டின் வந்தது. நாடாப்புழுவின் தலைப்பகுதிக்கு பெயர் என்ன? ஸ்காலக்ஸ். ஓகே, சோ இது அந்த ஸ்காலக்ஸ்ல எத்தனை சார் இருக்கும் அப்படின்னு கேட்டா, சக்கர் ஒன்று இருக்கும், ரோஸ்டெல்லம் ஒன்று இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ரோஸ்டெல்லம் ஹேஸ் நல்லா கவனிங்க. ரோஸ்டெல்லம் ஹேஸ் 2 rows of the hooks. இங்க பாருங்க, 2 rows of the hooks இருக்கா? இந்த இங்க படத்துல இங்கேயும் காமிச்சிருக்கு, இதுல இருக்கு பாருங்க. இது ஒரு ரோ, நெக்ஸ்ட் இது ஒரு ரோ, 2 ரோ இருக்கும். 2 rows-ல ஹூக்னா ஒரு முள்ளு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஊக்கு மாதிரி. ஆக்சுவலா 22 to 32, 22 to 32 நம்பர் இருக்குமா கவுண்ட் பண்ணா. சரியா? இந்த அளவுக்குல டீப்பா கேட்டதில்ல, இருந்தாலும் படிச்சுக்கோங்க. இந்த சக்கர் எத்தனை சார் இருக்கும்? இந்த இருக்குல்ல சக்கர், இந்த சக்கர் இது எத்தனை சார் இருக்கும்னா 4 இருக்கும். இந்த 1 2 3 4 இது கூட கேட்கலாம். சக்கரை தான் நம்ம என்ன சொன்னோம்? அசிட்டாப்லான்னு கூட நம்ம சொல்லுவோம். சக்கர் அண்ட் அசிட்டாப்லா. சரியா? சரி, எதுக்கு சார் இந்த சக்கர், இந்த ஹூக்கு, இதெல்லாம் எதுக்கு? இந்த ஸ்கூக்குன்னு சொல்லலாம், இல்ல ஸ்பைன் முள்ளு மாதிரி இருக்கலாம், ஸ்பைன் கூட சொல்லலாம். ஸோ மோஸ்ட்லி திஸ் ஹூக்கு, சக்கர், திஸ் எவரிதிங் தட் ஆர்கன் ஆஃப் அட்டாச்மெண்ட். இப்போ அலிமெண்டரி கனாலுக்குள்ள அதை அட்டாச் பண்ணணும் பாத்தீங்களா, அது அந்த அட்டாச்மெண்ட்டுக்காக தான் அது இருக்குது. அந்த ஹூக் பாருங்க, லார்ஜ் சைஸ்ல. இது எப்படி இருக்கு? இதான் ஒரு 2 ஹூக் மட்டும் பெருசா காமிச்சிருக்கு பாருங்க. ஸ்மால் ஹூக் அண்ட் லார்ஜ் ஹூக், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் ஹெட் ரீஜன்ல உள்ளது. ஒரு ஹெட் ரீஜன்ல இவ்வளவுதான். ஆல்மோஸ்ட் பாக்குறதுக்கு இவ்வளவு பெருசா இருந்தாலும் ஒரு குண்டூசியோட தலைப்பகுதி எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் நெக் ரீஜன். இதான் நெக் ரீஜன். நெக் ரீஜன் ஆக்சுவலா வந்து என்ன சொல்லணும்னா, இட்ஸ் வேரியஸ் டேர்ம்ஸ் த ஹேவிங்ஸ். ஏன்னா தட் இஸ் இட்ஸ் அன்செக்மெண்டட், இட்ஸ் அ பட்டிங் ஜோன், growth zone, ஏரியா ஆஃப் ப்ராலிஃபிகேஷன், ஏரியா ஆஃப் செக்மெண்டேஷன். ஏன் சார்னா இங்கதான் செக்மெண்ட் ஃபார்ம் ஆகும். அதான் இவ்வளவு செக்மெண்டேஷன். அப்ப இங்கதான் நியூ ப்ரோக்ளாட்டிஸே ஃபார்ம் ஆகும். நீங்களாட்டா பின்னாடிதான் ஃபார்ம் ஆகும் நினைச்சாங்க. நெக் ரீஜன்ல தான் நியூ ப்ரோக்ளாட்டிஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். சோ அதுக்கு அடுத்து இந்த ஹூக்கு, இதெல்லாம் வந்து இந்த அட்டாச் பண்றதுக்கு. அடுத்தது வந்து ஸ்டொபைலா. இந்த இருக்கு பாத்தீங்களா 3, இது ஸ்டொபைலா. ஸ்டொபைலா பொறுத்தளவு இதுல லார்ஜ் நம்பர் ஆஃப் தட் ப்ரோக்ளாட்டிஸ், ஆல்மோஸ்ட் நான் 815 சொன்னேன், மேபி 1000 வரைக்கும் கூட இருக்கலாம். 800 to 1000 செக்மெண்ட்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் இருக்கும் பாத்தீங்களா, அது ப்ரோக்ளாட்டிஸ் மெச்சூர். அது ஆன்டீரியர் ரீஜன் ஆஃப் த ப்ரோக்ளாட்டிஸ். இந்த இங்க போட்டு பாருங்க, இம்மெச்சூர் செக்மெண்ட். இதான் இது மேக்சிமம் வந்து முதல்ல இருக்கிறது. இது நெக் ரீஜன், இங்க வந்து அன்செக்மெண்டட். அப்ப முதல்ல இம்மெச்சூர் செக்மெண்ட் தான் இருக்கும். இதான் ஃபர்ஸ்ட் கேட்டகரி, இம்மெச்சூர் செக்மெண்ட். சரியா? மெடில்ல வந்து ஆல்மோஸ்ட் மெச்சூர் செக்மெண்டா இருக்கும். இந்த இருக்கு பாத்தீங்களா, இது ஃபுல்லா மெடில்ல இருக்கக்கூடியது. அடுத்த கடைசியில இருக்கு பாத்தீங்களா, இது இந்த லாஸ்ட்ல ஆல்மோஸ்ட் இதுக்கு தான் என்ன சொன்னா, கிராவிட் ப்ரோக்ளாட்டிஸ். ஆல்மோஸ்ட் posterior regions are having that. சரியா? அப்ப இம்மெச்சூர் ப்ரோக்ளாட்டிஸ் எவ்வளவு சார் இருக்கும்? இந்த இம்மெச்சூர் ப்ரோக்ளாட்டிஸ்னா ஒரு 200 ரேஞ்ச் இருக்கும். இது செக்சுவலி இம்மெச்சூர். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, மெச்சூர் அப்படின்னு சொல்றோமே சார். சோ மெச்சூர்ல பொறுத்தளவு இதுல ஃபர்ஸ்ட் இதுல இருந்து ஒரு 100 to, சரியா எழுத முடியல, அதாவது இம்மெச்சூர் ப்ரோக்ளாட்டிஸ் இம்மெச்சூர் ப்ரோக்ளாட்டிஸ் 200. செக்சுவலி இம்மெச்சூர்டு. மெச்சூர் சரியா? மெச்சூர் ப்ரோக்ளாட்டிஸ் எத்தனை இருக்குன்னா
450 இருக்குமா. இந்த 450 என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் 100 to 150 ஃபர்ஸ்ட் 100 to 150ல only male reproductive organ only is present. Only male reproductive organ only is present. Second 250 இருக்கும் பாத்தீங்களா, செகண்ட் 250ல இங்க மேல் and female reproductive organs are present. இததான் நம்ம என்ன சொல்றோம்னா இந்த செகண்ட் 250 தான் hermaphrodites. ஏன்னா both sexes are present in the single individual சொல்றோம் பாத்தீங்களா, அதுக்காக. அதுக்கடுத்து மெச்சூர் ப்ரோக்லாட்டிஸ்னா அது செல்ஃப்லி ஓன்லி ஃபெர்டிலைசர், செல்ஃப் ஃபெர்டிலைசேஷன் டேக்ஸ் பிளேஸ். சரியா? அது கடைசியில லாஸ்ட் பார்ட் அதான் கிராவின் சொன்னோம் பாத்தீங்களா, கிராவிட் ப்ரோக்லாட்டிஸா இல்லைன்னா ரைப்பனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைப்னா முதிர்ச்சி அடைஞ்சா. இது எவ்வளவு சார் இருக்கும்னா 150 to 350 செக்மெண்ட்ஸ் இருக்குமா. 150 to 350 செக்மெண்ட்ஸ். Bear that uterus with the fertilized egg. ஸோ ஒரு ஃபெர்டிலைஸ்டு எக்ஸ் எல்லாமே இருக்கும். அப்ப கடைசியில இந்த மாதிரி அப்படி நிறைய செக்மெண்ட்ஸா இருக்கு பாத்தீங்களா. இது வந்து நல்ல மெச்சூரான செக்மெண்ட் வச்சுக்கோங்களேன், நல்ல மெச்சூரான செக்மெண்ட். தட் எவ்ரிதிங் ஒவ்வொரு செக்மெண்டா என்ன செய்யணும்னா டிட்டாச் ஆகும். இட் வில் பி டிட்டாச்ட் இன்டு தட். The detached from the posterior end of the strobila. It's passed out that coast of the எங்க போகும் டிட்டாச் ஆனது, coast of the feces. இந்த மலம் சொல்றோம் பாத்தீங்களா, மலத்துக்கு போகும், coast of the feces. சோ அப்ப இதுலதான் ஃபெர்டிலைசர் ஆகி இருக்கும். இந்த டிட்டாச் ஆகக்கூடிய மெத்தட் தான் நம்ம என்ன சொல்றோம், அப்போலைசிஸ், ஸ்டொபைலா, அப்போலைசிஸ். இதெல்லாம் சில டெக்னிக்கல் டேர்ம். அப்போலைசிஸ்னா டிட்டாச்மெண்ட் ஆஃப் த போஸ்டீரியர் எண்ட் ஆஃப் த ஸ்டொபைலா, டிட்டாச்மெண்ட் ஆஃப் த செக்மெண்ட்ஸ், மெச்சூர் கிராவிட், அதுக்கு பேர் தான் அப்போலைசிஸ் அப்படின்னு சொல்றோம். So these are the important points about that. ஒரு external feature related about that characteristics feature of the tinea solium. சரியா? ரைட். ஸோ இதுல அடுத்தது மற்றதுல இது வரைக்கும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். மற்றதுல அந்த பாடி வால் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, பாடி வால்லாம் வந்து இந்த பேஜ் நம்ம சும்மா ஜஸ்ட் ரீட் பண்ணி விடுங்க. லேயர் ஆஃப் த பாடி வால் having that integument and basement membranes. இந்த பேஸ்மெண்ட் மெம்பரைன் இருக்கும். அதுமாதிரி இன்டகுமெண்ட்ஸ் சொல்லக்கூடியது அதுல அந்த அளவுக்கு அதுல ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய சில லேயர். ஜெனரலி இன்டகுமெண்ட் வேற ஒன்றும் இல்லை சார், ஸ்கின் தான் நம்ம அப்படி சொல்லுவோம். சரியா? அதுல செக்மெண்ட்ஸ், பேஸ்மெண்ட் லேயர், ஓகே, பேஸ்மெண்ட் லேயர் அண்ட் த இன்டகுமெண்டரி சில மசில்ஸ், இந்த லாஞ்சிட்யூட் மசில்ஸ், சர்க்குலர் மசில்ஸ். ஸோ நிறைய இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மசில்ஸ் எல்லாம் இருக்குமா. அண்ட் பேரன்கைமல் செல்ஸ் இந்த இருக்கு பாருங்க, இதுல பேரன்கைமல் செல்ஸ். இந்த செல்ஸ் எல்லாம் இருக்கிறவாங்க தான் வெல் டெவலப்டு ஸ்கின்னா வச்சிருக்குமா. அதோட பாடி வாலே அப்படித்தான் இருக்கும். ஏன் சார் இவ்வளவு ஸ்பெஷலா? நம்ம பாடி வால் கூட இப்படி இருக்காது. ஏன்னா அது அலிமெண்டரி கனால்ல இருக்கவாங்க டைஜஸ்டிவ் என்சைம்ல இருந்து தன்னை பாதுகாக்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சரோட இருக்குமா இந்த டெக்மெண்ட். சரியா? அது ஃபுல்லாவே அது பேஜ் நம்பர் 43 கூட அந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க, நீங்க பாத்துக்கோங்க. பாடி வால் நியூட்ரிஷன் பொறுத்தளவு டைஜஷன், ஏன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டத்துல இருக்கவாங்க சிம்பிள் ஃபுட் வில் பி அப்சார்ப் த்ரூ த ஜெனரல் பாடி சர்ஃபேஸ். பாடி சர்ஃபேஸ் வழியாவே என்ன செஞ்சிடும், ஜஸ்ட் அது எடுத்துருமா. ஓகே, அது நியூட்ரிஷன் பொறுத்தளவு இருக்கும். இந்த இதுவும் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ல ஒரு பிக்சர் மட்டும் காமிச்சிருக்காங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. சரியா? நார்மலா பேஸ்மெண்ட் மெம்பரேன் இது ஃபுல்லாவே தான் பேஸ்மெண்ட் மெம்பரேன் சொல்றோம். இந்த மேல இருக்கு பாத்தீங்களா, இதுதான் இந்த டெக்மெண்ட் சொல்றோம். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். சரியா? ரைட். ஸோ நியூட்ரிஷன் பொறுத்தளவு த்ரூ பாடி சர்ஃபேஸ். ரெஸ்பிரேஷன் பொறுத்தளவு அனரோபிக் ரெஸ்பிரேஷன் தான், ஏன்னா அங்க ஏர்லாம் பெருசா இருக்காது. எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம், இதுல எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் வந்து இங்க காமிச்சிருக்கு பாருங்க, பேஜ் நம்பர் இது எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன் தான், பேஜ் நம்பர் 44 மெட்டீரியல் இருக்கு பாருங்க. இட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் த லேட்ரல் லாஞ்சிட்யூனல் கனால்ஸ். சரியா? லேட்ரல் லாஞ்சிட்யூனல் கனால்ஸ், தட் எக்ஸ்கிரீட்டரி கனால் இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி ரெண்டு இது இருக்கும். And secondary canals also is present in that. Okay, so also that capillaries and flame cells, இதெல்லாம் நார்மலா எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டத்துல உள்ள விஷயங்கள். ரொம்ப டீடைலா ஒண்ணு வேணாம், என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. flame cells also important role for that. Okay, excretory waste எதுனா அமோனியா ஃபேட்டி ஆசிட், இதுதான் excretory waste. இதோடைய போதும், அதுக்கு மேல ஒன்னும் பெருசா எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ல ஒன்னும் கேட்க போறது கிடையாது. இதான் ஒரு flame cells. ஒரு flame cells மட்டும் எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்மளுக்கு எப்படி கிட்னில நெஃப்ரான் இருக்கோ அந்த மாதிரி ஃப்ளேம் செல்ஸ் இருக்கும். அந்த நெஃப்ரான் செய்ய வேண்டிய வேலையை அந்த ஃப்ளேம் செல்ஸ் நமக்கு செய்யணும். அந்த
டீனியாக்கு செய்யும்னு சொல்றாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. சரியா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் நர்வஸ் சிஸ்டம். நர்வஸ் சிஸ்டம் பொறுத்தளவு இதுல டீனியாக்குல டிஃப்ரெண்டான நர்வஸ் சிஸ்டம்ஸ் தான். ஆக்சுவலா 10 nerve cords are present there. Instead of the 6, it arise from the brain complex and run through the stobile. அதாவது மேல இருந்து கீழே ஸ்டொபைலா வரைக்கும் இருக்குமா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதான் இதனுடைய ஸ்பெஷல். சரியா? நர்வஸ் சிஸ்டம் பொறுத்தளவு இது அந்த பிக்சர்ல உள்ள காமிச்சதான் நான் சொல்லியிருக்கேன். நர்வஸ் சிஸ்டம் ஸ்காலக்ஸ் ரீஜன்ல அது எப்படி இந்த மேல ஹெட் ரீஜன்ல இருந்து எப்படி இருக்குது, அதுக்காக தான் இந்த டயக்ராம். ஸ்காலக்ஸ் ரீஜன்ல ஃபுல்லா நர்வஸ் சிஸ்டம் இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ஒன்றும் பெருசா வேண்டாம். சரியா? ரைட். இது நார்மலா ஒரு ரீப்ரொடக்ட், அடுத்த பார்க்க போறது ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஒரு ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துல என்னென்ன ஆர்கன்லாம் இருக்கு, பேஜ் நம்பர் 46ல இருக்கு பாருங்க. சரியா? இதுல ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் மட்டும் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல ஆல் டேப்ஹோம்ஸ். சரியா? some except some cases is that in the case of that diosis, the genus allied to the Taenia. Other diosis அப்படின்னா என்ன சார்னா, டயோசிஸ்னா they having a male and a female reproductive system separately. ஒரே இதுல இருக்கவாத நம்ம அதை என்ன சொல்லுவோம், ஹெர்மாப்ராடைட் அப்படின்னு சொல்றோம். ஹெர்மாப்ராடைட். சரியா? அதுல ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துல இந்த மிக்கில்ஸ் கிளாண்ட்னு ஒண்ணு இருக்கும். ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துல ஒரு முக்கியமான ஒரு கிளாண்ட் இந்த இருக்கு பாருங்க. இந்த இருக்கா, ஒரு ஆரம் மார்க் போடுற பாருங்க, மிக்கில்ஸ் கிளாண்ட். இது ஒரு எக்ஸாம் பாயிண்டா இருக்கும். இது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இந்த ஏரியால இருக்கக்கூடியது. ஸோ இது மெயினா இதோட ரோல் என்னன்னா, லூப்ரிகேட்டிங் த யுட்ரஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு கொஸ்டின். மிக்கில்ஸ் கிளாண்ட். ஏன்னா யுட்ரஸ் ஆல்மோஸ்ட் ஓவர் இந்த இருக்கு பார்த்தீங்களா, இது ஃபுல்லா யுட்ரஸ் இங்க ஆரம்பிச்சுட்டே இருக்குங்களா, இது ஃபுல்லாவே. அப்ப இது ஜஸ்ட் இதுல வரக்கூடிய ஒரு ஃப்ளூயிட் யுட்ரஸ் லூப்ரிகேட் பண்றதுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அவ்வளவுதான், வேற ஒன்றும் பெருசா ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ல வேற ஒண்ணு கேட்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ஸ் அதெல்லாம் சும்மா ஜஸ்ட் இதுவும் அந்த ஒரிஜினல் பிக்சர், இது போட்டோ காப்பி தான், கலர்ஃபுல்லா இருக்கு, அவ்வளவுதான், வேற இதுல ஒரு ஸ்பெஷல் கிடையாது. சரியா? கலர்ஃபுல்லா இருக்கக்கூடியது. சரி, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம மெட்டீரியல் நான் அது கொடுத்துருக்கேன், அதை பார்த்துப்பாங்க. சரியா? ரைட். ஸோ அதுக்கு அடுத்து தான் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதுல வரும், லைஃப் சைக்கிள். லைஃப் சைக்கிள் மேல் அண்ட் ஃபீமேல் சும்மா ரீட் பண்ணி விடுங்க போதும். அதுல மிகில்ஸ் கிளாண்ட் பேஜ் நம்பர் 48 இருக்கு, அது மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. அதே மாதிரி இன்னொன்னு ஒரு முக்கியமானது, அந்த வெஜினால ஃபீமேல் ஜெனிட்டல் போர் பேஜ் நம்பர் 48ல இருக்கு பாருங்க. the vagina, the terpum probably it's corresponding to the Lawrence canal in the liver fluid. நம்ம எப்படி அங்க நம்ம மிகில்ஸ் கிளாண்ட் மாதிரி இது லோரன்ஸ் கனால்னு சொல்றோம். லிவர் ஃப்ளூக்ல இருக்கும். இது அதோட கம்பேர் பண்றாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. சரியா? ரைட். அடுத்தது இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது ஸ்ட்ரக்சர், அதோட அமைப்பு எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போறது லைஃப் ஹிஸ்டரி, டெவலப்மெண்ட். சரியா? ஸோ இதுல இருந்து கொஸ்டின் கண்டிப்பா வரும். பேஜ் நம்பர் 49 எடுங்க. 9ல நான் சொல்ல அந்த டயக்ராத்தை பார்த்தேன். இதுல இருந்து கொஸ்டின் வந்திருக்கு, வரும். வேற ஒன்றும் பெருசா எல்லாம் லைஃப் சைக்கிள்ல தான் அதுல ரொம்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியம். சரியா? ஒரு நிமிஷம். சரி, பேஜ் நம்பர் 49 and 50. 49 பாருங்க. ஆக்சுவலி தட் ஆல்ரெடி said that பிரைமரி ஹோஸ்ட் யாரு, நம்ம மேன். செகண்டரி ஹோஸ்ட் யாரு, பிக். சரியா? நான் டோட்டலா திரும்ப லைஃப் ஹிஸ்டரி ஃபுல்லா நான் திரும்ப டீட்டெயிலா அடுத்ததுல சொல்றேன். இதுல முக்கியமா கொஸ்டின் எது சார் கேட்பாங்கன்னு சொன்னா லார்வல் ஃபார்ம் தான். ஏன்னா இதுல ஏகப்பட்ட லார்வல் ஃபார்ம் வரும் சார். நீங்க நான் சொல்ல பேஜ் நம்பர் 49ல பாருங்க. இது கூட படம் ரொம்ப சிறுசா இருக்கிற மாதிரி இருக்கும் 49ல. சரியா? 49ல ஃபர்ஸ்ட் இது எக்கு அந்த இருக்குல்ல, எக் ஷெல் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, நார்மலா எக். இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி எக் ஜைகோட். அது எக் மீன்ஸ் ஜைகோட்னு நான் சொல்றேன். சரியா? குரானிக்கு தான் ஜைகோட் ஃபார்ம் ஆயிடுது. அதுல 2 cell ஸ்டேஜ், 4 cell ஸ்டேஜ், ஒரு லேட் மோர்லா ஸ்டேஜ் அப்படியே வருது பாருங்க. அது இதுல அந்த ஜி அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஆல்மோஸ்ட் இதுல படம் அந்த அளவுக்கு ரொம்ப தெளிவா இல்லை. ஜி நம்ம மெட்டீரியல்ல பாருங்க. மெட்டீரியல்ல 49ல ஜி டயக்ராம் மட்டும் பாருங்க. ஜி டயக்ராம், இந்த டயக்ராம் வரும்னு நினைக்கிறேன். எஸ், there is called ancosphere. நல்லா கவனிங்க. அதாவது ஃபார்மேஷன் ஆஃப் தட் எம்ப்ரியோ. அப்ப ஸ்டெப்பா வருது, மோர்லா ஸ்டேஜ் வருது. சரியா? மோர்லா எக்ஷெல். இப்பதான் இந்த இடத்துல ஆன்கோஸ்பியரிக் மெம்பரைன் சொல்றோம் பாத்தீங்களா, ஆன்கோஸ்பியர். அப்ப இதான் ஃபர்ஸ்ட், ஆன்கோஸ்பியர் தான் ஃபர்ஸ்ட்.
வித் த இது எப்படின்னா வித் செல் ஆஃப்டர் த இயர்லி டெவலப்மெண்ட் வித் த செல்னா சுத்தி இந்த இருக்கு பாத்தீங்களா எக் செல்னு கொடுத்துருக்கு பாருங்க. சுத்தி என்ன இருக்குன்னா ஒரு ஷெல் இருக்கும், ஒரு ப்ரொடெக்ஷன். சரியா? ஒரு சின்ன உள்ள வந்து ஹூக்லாம் இருக்கும், ஹூக் இருக்கும். இதுக்கு பேர் தான் ஆன்கோஸ்பியர். நல்லா ஞாபகம். இதை ஃபர்ஸ்ட் யங் ஆன்கோஸ்பியர், அதுக்கடுத்து ஆன்கோஸ்பியர் வித்தவுட் ஷெல், அதுக்கடுத்து ஏதோ சொல்றோம் ஹைட்ஸ். படம் வந்து ஜிக்கு அடுத்து ஹைட்ஸ் ஒரு படம், பேஜ் நம்பர் 49ல பாருங்க. ஹைட்ஸ் இருக்கா? ஹைட்ஸ்னு வேற கூட இதுதான் இந்த இருக்குல்ல, இதுதான் ஹைட்ஸ், இந்த படம் தான். அப்ப இன்ஃபெக்டிஸ் இப்ப நல்லா கவனிக்க, நான் பிக் ஹியூமன் பீயிங் அதெல்லாம் நான் இன்னும் சொல்லல. சரியா? இப்ப இந்த ஸ்டேஜ் இது ஃபுல் நல்லா கவனிங்க. இந்த எக், இந்த ஸ்டேஜ், இந்த ஸ்டேஜ், இந்த ஸ்டேஜ், இந்த எக் ஷெல் இதெல்லாம் எங்க சார் இருக்கும் அப்படின்னு கேட்டா ஃபீசஸ், ஹியூமனோடைய ஃபீசஸ், மனிதனுடைய மல கழிவுல தான் இது இருக்கும். அப்ப ஃபுல்லா ஏன் சார் ஒரு ப்ரொடெக்டா இருக்குன்னா ஒரு எக் ஷெல் கம்ப்ளீட்டா ஏதாவது என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது உள்ள எம்ப்ரியோவை, அதுக்காக பக்காவா ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கோம். ஒரு சன்லைட்டோ ஒரு டெம்பரேச்சர் எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. அப்ப இந்த கண்டிஷன்ல தான் என்ன இருக்கும், ஃபீசஸ்ல இருக்கும். இந்த ஃபீசஸ ஒரு பிக் வந்து சாப்பிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த ஆன்கோஸ்பியர் என்ன ஆகும், பிக்கோட உடம்புக்குள்ள போயிடும். எழுத முடியல, சரியா? நான் பீனு மட்டும் போடுறேன். பிக்கோட உடம்புக்குள்ள போயிடும். அப்ப இதுல என்ன மீனிங், யாரு இந்த பிக் வந்து யாரு? செகண்டரி கோஸ்ட். இதுதான் கொஸ்டின். அப்ப பிக்கோட இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் யாரு? ஆன்கோஸ்பியர். இதுதான் கொஸ்டின், டிஆர்பில கேட்ட கொஸ்டின். அப்ப கொஸ்டின் நல்லா கவனிங்க. நீங்க ரொம்ப பேர் என்ன படிப்பீங்க தெரியுமா, அந்த மனுஷன்ல உள்ள இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் மட்டும் தான் படிப்பாங்க, பிரைமரி கோஸ்ட் மட்டும் தான் படிப்பாங்க, செகண்டரி கோஸ்ட கண்டுக்கிடவே மாட்டாங்க. ஆனா கொஸ்டின் செகண்டரி கோஸ்ட்ல தான் கேட்பான். பிரைமரி கோஸ்டும் கேட்கலாம், அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா செகண்டரி கோஸ்ட் தெரியாது. யாரு செகண்டரி கோஸ்டிங்க? பிக் தான் செகண்டரி கோஸ்ட். அப்ப இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் ஆஃப் த பிக்னு கூட கேட்க மாட்டாங்க, இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் ஆஃப் செகண்டரி கோஸ்ட் ஆஃப் டீனியா சோரியம். முடிஞ்சு வச்சு. ஆன்கோஸ்பியர் தெரிஞ்சாதான் எழுத முடியும், இல்லைன்னா ஒன்னும் எழுத முடியாது. சிமிலர்னா ஒத்தையாரட்டையா தான் போட்டு வர முடியும். சரியா? ரைட். அப்ப ஆன்கோஸ்பியர் ஜி. அடுத்து இந்த ஹைட்ஸ் படம் பாருங்க, இதுக்கு பேரு ஹெக்ஸாகான். ஏன் ஹெக்ஸாகான் இருக்குன்னா அந்த பிக்சர் மெட்டீரியல் பாருங்க, இதோட தெளிவா தெரியல. இந்த ஹூக் சொல்றாங்க பாத்தீங்களா, இந்த ஹூக் மொத்தம் எத்தனை ஹூக் இருக்கு பாருங்க, 2 4 6. இதுக்குள்ளயும் 6 ஹூக் இருக்கும். The cell with 6 hook. ஹூக்குனா முள்ளு மாதிரி, டீத்து, கேன்த்து அந்த மாதிரி ஒரு பல்லு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அப்படி இருக்குமா. அதுக்கு பார்த்தா 6 இருக்கிற வாதம், அதுக்கு பேர் என்ன வச்சிருக்காங்க தெரியுமா? ஹெக்ஸாகான்ஸ். அப்ப ஆன்கோஸ்பியர் அடுத்து ஹெக்ஸாகான்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி சார், அப்ப இது எதுனா சார் ஹெக்ஸாகான்? நல்லா கவனிங்க. இந்த ஹெக்ஸாகான் சரி, இது அப்படியே இந்த இதையும் வச்சு சொன்னாதான் உங்களுக்கு புரியும். இங்க பாருங்க, ஓகேவா? கவனிங்க. இது இந்த ஸ்டேஜஸ்லாம் வந்து இந்த இருக்கு கிராவிட். இதுதான் கிராவிட். இதுதான் நான் வந்து எங்க வரணும், பீசஸ்ல இருக்குன்னு சொல்றேன். இதுக்குள்ளதான் நான் அந்த செல் ஸ்டேஜ் இருக்கும். இப்ப இது வந்து பிரைமரி கோஸ்ட், நம்ம தான் பிரைமரி கோஸ்ட். செகண்டரி கோஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, யாரு? பிக். இப்ப இந்த பீசஸ் சாப்பிடும் போதுதான் இந்த ப்ரோக்லாட்டிஸ் உள்ள போயிடும். அப்ப உள்ள போகும்போது என்ன ஸ்டேஜ் உள்ள போகுது? ஆன்கோஸ்பியர். இங்க ரொம்ப டீட்டெயிலா கொடுக்கல, சரியா? ஆன்கோஸ்பியர் ஸ்டேஜா தான் போகும். ஆனா உள்ள போன பிறகு இங்க பாருங்க ஒரு 6 ஹூக் இருக்கா, ஒரு தட் இஸ் கால்ட் ஹெக்ஸாகான். ஓகே, சோ இது இங்க கூட கொடுத்துங்க பாருங்க, ஃப்ரீ ஆன்கோஸ்பியர், பிக் இன் தி பிளட் ஸ்ட்ரீம் ஜெனரலா. இது என்ன செய்யும்னா, இந்த ஹூக்கோட ரோல் என்னன்னு சொன்னா, அந்த இன்டெஸ்டைன் இருக்கு பாத்தீங்களா, பிக்கோட இன்டெஸ்டைனை டேமேஜ் பண்ணி அது அப்படியே உள்ள போயிடும். இன்டெஸ்டைனுக்கு உள்ள போய் மசில்ஸ்க்குள்ள போறதுக்கு ட்ரை பண்ணும். அதான் அதோட வேல். ஹெக்ஸாகான் டு போர் த இன்டெஸ்டைன், அப்படின்னா தொலைக்கும் இந்த பிக் டு ரீச் த பிளட் சர்க்குலேஷன். அது உள்ள போன உடனே இந்த 6 டீத் தேவையா? லாஸ் ஆயிடும். டீத் தேவையில்லை, நல்லா கவனிங்க. அப்ப லாஸ் த டீத் எங்க போன உடனே? மசில்ஸ்குள்ள போயிட்டான். இந்த இருக்கு பாத்தீங்களா, இதுல டீத் இருக்கா பாருங்க, இருக்காது. இந்த மசில்ஸ்குள்ள போயிட்டா இதுக்கு பேர் என்னன்னா பிளாடர் வர்ம். இதான் படம், இதுல காமிக்கிறேன் பாருங்க. இந்த இருக்கு பாத்தீங்களா, பிளாடர். இதான் பிளாடர் வர்ம். பிளாடர்னு கொடுத்துருக்காங்களா, இது ஆல்மோஸ்ட் நம்ம டயக்ராம்ல கேயா, யா பிளாடர் வேர் வித்
அதுக்கு முன்னாடி J, ஃப்ரீ sir. ஐஜே I, ஐ வந்து ஃப்ரீ ஹெக்ஸாகான் வருது. ஓகே, அதுல நல்லா பாருங்க, ஐல அந்த ஒரு 6 ஹூக் இருக்கா, ஒரு 6 ஹூக் இருக்கு சரியா. அதுக்கடுத்து ஜேல பாருங்க, ஜேல என்ன நடக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இமேஜினேஷன் நடக்குது. ரொம்ப முக்கியமானது, ஒரு ஒரு சிஎஸ்ஆர்ல கேட்ட கொஸ்டின் சார் இது, நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இமேஜினேஷன் நடக்குது, அதாவது உள்ள குளிருது சரியா. உள்ள குளிஞ்சு அதுக்கடுத்து ஜே, அதான் ஜே ஜே டயக்ராம் மட்டும் பாருங்க. பிளாடர் வித் இமேஜினேஷன் ஆஃப் ஸ்குவாலக்ஸ். அடுத்தது கே டயக்ராத்தை பாருங்க, பிளாடர் வர்ம் வித் ப்ரோஸ்குவாலக்ஸ். அப்ப உள்ள ஸ்குவாலக்ஸ் ஃபார்ம் ஆகுது. அது இன்னும் என்ன சொன்னோம், ஃபர்ஸ்ட் சொன்னது இமேஜினேஷன். இமேஜினேஷன் முடிஞ்ச பிறகு அப்படியே உள்ள போகுது, ஸ்குவாலக்ஸ் ஃபார்ம் ஆகுது. நல்லா கவனிங்க, ஸ்குவாலக்ஸ் கே டயக்ராத்தை பாருங்க. அடுத்தது எல் டயக்ராத்தை பாருங்க சரியா. இங்க பாருங்க, இதுல வந்து இமேஜினேஷன் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் நடக்குது, இமேஜினேஷன் வந்து ஸ்குவாலக்ஸ் ஃபார்ம் ஆகுது. அதுக்கடுத்து பாருங்க என்ன லெட்டர்ஸ் கொடுத்துருக்கு பாருங்க, எவாஜினேஷன். அப்ப ரொம்பவே நம்ம இமேஜினேஷன் எப்படி எவாஜினேஷன் இப்படி வெளியே தானே வரும், அந்த ஸ்குவாலக்ஸ் உள்ள எதுக்கு போகுது அப்படின்னா எது ஃபர்ஸ்ட் நடக்கும்னு கேட்பாங்க சார் கொஸ்டின். ரொம்ப டீப்பா கேட்டா இதுதான் கொஸ்டின். அதான் இமேஜினேஷன் ஃபர்ஸ்ட் நடக்குமா இல்ல எவாஜினேஷன் ஃபர்ஸ்ட் நடக்குமா? இமேஜினேஷன் நம்ம ஜெனரலா நினைப்போம், உள்ள இருந்தாலும் ஸ்குவாலக்ஸ் வரணும், அப்ப எப்படி இமேஜினேஷன் அப்படின்னு நினைப்போம். அப்படி கிடையாது, ஃபர்ஸ்ட் இமேஜினேஷன் சரியா. அது கே டயக்ராத்துல பாருங்க, எல் டயக்ராத்துல பாருங்க. எல் டயக்ராம்னா இதான் எல் டயக்ராம், கே டயக்ராம் இது சரியா. அப்ப இதுல வந்து இப்படி உள்ள இப்படி வந்து இப்படி வெளியே இப்படி நோக்கி இப்படி வெளியே வருது, அதே மாதிரி எவாஜினேட்டிங் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா. சோ பிளாடர் வர்ம் தி என்சிஸ்மென்ட் டேக்ஸ் பிளேஸ் தட். அப்ப இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா அடுத்த ஸ்டேஜா வருது எவாஜினேஷன். எல் எல்லுக்கு அடுத்து பாருங்க அப்படியே வெளியே வந்துருதா, இந்த வந்துருச்சா வெளியா, ஸ்குவாலக்ஸோட வெளியே வருதா. ஓகே, சோ ஜஸ்ட் இட் வில் பி எமர்ஜ் அவுட் இன்டு தட். அத நம்ம டயக்ராம் வந்து எம், இதுதான் என்ன சார் இந்த எம் சொல்றோம் பாத்தீங்களா, இது எம். இதுதான் ஒரு யங் சிஸ்டி சர்க்கஸ். நல்லா கவனிங்க, இதுக்கு பேர் என்னது, ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், ஆன்கோஸ்பியர் சொன்னேன். ரெண்டாவது என்ன சொன்னேன், ஹெக்ஸாகான் சொன்னேன். மூணாவது என்ன சொன்னோம், பிளாடர் வர்ம் சரியா. நாலாவது என்ன சொல்றோம், சிஸ்டி சர்க்கஸ். எம் டயக்ராம் வந்து எம் பாருங்க, சிஸ்டி சர்க்கஸ். ஓகே, சோ அப்ப நல்லா கவனிங்க, இதுதான் கொஸ்டின், இங்கதான் கொஸ்டின் நிக்கும். சிஸ்டி சர்க்கஸ் இஸ் a infective stage of man. நல்லா கவனிச்சுக்கோங்க, இதுதான் இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் ஆஃப் மேன். இது எப்படி சார் நம்ம சிஸ்டி சர்க்கஸ் எப்படி சார் நம்ம பாடிக்குள்ள வரும் அப்படின்னு ஒரு டவுட் வரும் உங்களுக்கு. அது என்னன்னா, ஒரு நிமிஷம் இந்த படத்தை பாருங்க. இங்க நான் வந்து அந்த மசில்ஸ்குள்ள வித்தவுட் ஹூக்கு ரோல் முடிஞ்சு மசில்ஸ்குள்ள இருக்கும் சரியா. இந்த மசில்ஸ் இதை நம்ம ஜெனரலா அதுக்கு முன்னாடி என்ன சொன்னோம், பிளாடர் வர்ம், ஆன்கோஸ்பியர் சொன்னோம், பிளாடர் ஹெக்ஸாகான் சொல்றோம், பிளாடர் வர்ம். அப்ப இது அப்படியே உள்ள அந்த மசில்ஸ்ல என்னவா சிஸ்டி சர்க்கஸ் ஸ்டேஜா மாறிடும், ஒரு என்சிஸ்மெண்ட் மாதிரி வந்துடும் சரியா. அப்ப இது இந்த பிக்கோடைய மசில்ஸை சரியா குக் பண்ணாம நம்ம சாப்பிட்டால், போர்க் அப்படின்னு சொல்றோம்ல சரியா, அதை சாப்பிடும் போது நல்லா குக் பண்ணிட்டா இது இது இறந்துரும் சரியா. இந்த சிஸ்டி சர்க்கஸ் கண்டிப்பா இறந்துரும். அப்ப சரியா குக் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆகும்னா அந்த உள்ள இருக்கும், அதை நம்ம போர்க் சாப்பிடும் போது, நம்ம போர்க் மீன்ஸ் அந்த மசில் பிக்கோடைய மசில்ஸை சாப்பிடும் போது, போர்க் சாப்பிடும் போது நம்ம இண்டஸ்டைனுக்கு போகுது. ஸோ அங்கதான் இந்த இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்துடும். அப்ப உள்ள போறதே நம்ம இந்த படத்தை வச்சு நீங்க ரொம்ப இது அனலைஸ் பண்ண வேண்டாம் சரியா. உள்ள போறதே வந்து நம்ம என்ன சொன்னா, நீங்க இங்க கூட தெளிவா இல்ல, இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த இருக்கு பாருங்க, சிஸ்டி சர்க்கஸ் இருக்கா, the development of சிஸ்டி சர்க்கஸ் in human intestine. திரும்பவும் சொல்றேன், முக்கியமான கொஸ்டின், இல்லைன்னா நீங்க லேசா நோட் பண்ணாலும் பண்ணிருங்கல்ல, உள்ளெல்லாம் இருக்கும், நீங்க அந்த அளவுக்கு ரீட் பண்ணுவீங்களான்னு எனக்கு தெரியல. பேஜ் நம்பர் 50ல அந்த டயக்ராம் இருக்கா, அதுல வந்து இந்த இடத்துல ஆன்கோஸ்பியர்னு இருக்கா, இந்த இடத்துல வேணா எழுதிக்கோங்க, இல்லைன்னா இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் ஆஃப் பிக் அப்படின்னு எழுதிக்கோங்க, இல்லைன்னா நீங்க அசால்ட் அதை நாளைக்கு மறந்துடுவீங்க. இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் ஆஃப் பிக்னு போட்டு செகண்டரி போஸ்ட்னு எழுதிக்கோங்க இந்த இடத்துல சரியா. சரி, இது இந்த கொஸ்டின் இல்லைன்னா அடுத்த கொஸ்டின் என்னன்னா இதான், என்னது, சிஸ்டி சர்க்கஸ் இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் ஆஃப் மேன். இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் ஆஃப் மேன் யாரு, நம்ம என்னது, பிரைமரி போஸ்ட் எழுதிக்கோங்க. இந்த ரெண்டு தான் சார் கொஸ்டின் வரும், வேற ஒன்றும் பெருசா ஒன்றும் வரப்போகுது இல்லை சார் சரியா. மைண்ட்ல வச்சுக்கோங்க, ரெண்டு முக்கியமான கொஸ்டின் நான் திரும்ப சொல்றேன். இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் ஆஃப் மேன் யாரு, சிஸ்டி சர்க்கஸ். இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் ஆஃப் செகண்டரி கோஸ்ட் ஆஃப் பிக் யாரு, ஆன்கோஸ்பியர்.
சரியா? ஸோ த இன்ஃபெக்டிங் டேக்ஸ் பிளேஸ் பை த டேக்கிங். எப்படி இன்ஃபெக்ஷன் நம்மளுக்கு ஆகுதுன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த இருக்குல்ல மீஸ்லி போர்க் அப்படின்னு சொல்றோம். The cyst wall will be dissolved in the scolex and evaginated that intestine. And newly broke-lattice will be added that. அப்படி இந்த பண்ணல நியூலி broke-lattice ஆடாய் வந்துட்டே இருக்கும். ஓகே, அப்ப ஆன்கோஸ்பியர், ஹெக்ஸாகான், டர்பம், இது லார்வா ஆஃப் த டர்பம் சொல்றோம். அதுமாதிரி பிளாடர் worm வந்து லார்வா ஆஃப் த டர்பம் தான். சார் இன்னொன்னு தெரியுமா, இந்த பிளாடர் wormனு ஒன்று சொன்னோம் பாருங்க, அதுவும் சில இதுல வந்து சில புக்ல வந்து இட்ஸ் a larva of the tapeworm. Also we are called as a cystic. ஏன்னா இந்த நான் BWன்னு போட்டுக்க பாத்தீங்களா, என்ன சார் நீங்க பிளாடர் worm சொல்லிட்டு உள்ள போகும்போது மட்டும் என்ன சார் சிஸ்டி சர்க்கஸ்ன்னு சொல்றீங்களே அப்படின்னா உங்களுக்கு உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது. ஏன்னா உள்ள என்ன இருக்குன்னு சொன்னீங்க, பிளாடர் worm சொன்னீங்க. ஆக்சுவலா ரெண்டுமே மீனிங் ஒண்ணுதான். பிளாடர் worm தான் கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜ் டெவலப்மெண்ட்டுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம், சிஸ்டி சர்க்கஸ். சில புக்ல வந்து என்ன போட்டிருப்பாங்களா, இந்த பிளாடர் worm ஆல்சோ கால்ட் அஸ் சிஸ்டி சர்க்கஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ரெண்டும் ஒண்ணுதான். அவே நீங்க சிஸ்டி சர்க்கஸ் ஆன்சர் இல்லைன்னா பிளாடர் worm ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. சரியா? இவ்வளவுதான் சார் லைஃப் சைக்கிள். ஸோ இதுல வைட்டலின் கிளாண்ட் இஸ் தட், அவ்வளவுதான் லைஃப் சைக்கிள் பொறுத்தவரை இவ்வளவுதான். இதுல தான் ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. பேஜ் நம்பர் 49 and 50 ரன்னிங் மேட்டர்ல இது ஃபுல்லா இருக்கும். இதுல ஆன்கோஸ்பியர் வந்து டிஆர்பில கேட்ட கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். மற்றபடி இதுல வேற என்ன பெருசா இருக்க போனா, விட்டலின் கிளாண்ட் ஒன்று இருக்கு, அது யோக் கிளாண்ட். த ப்ரொடியூஸ் த யோக் அண்ட் ஷெல் கிளாண்ட்னு ஒன்று இருக்கு. இது வந்து கார்னஸ் ஆஃப் த ஷெல், நான் சுத்தி இந்த ஒரு உரம் மாதிரி உருவாகுது பாத்தீங்களா, அதுக்காக அது யூஸ் ஆகும். மற்றதெல்லாம் நீங்க பேஜ் நம்பர் 51ல அந்த சில ட்ரீட்மெண்ட் ட்ரக்ஸ், என்னென்ன ட்ரக்ஸ் யூஸ் பண்றாங்க அதெல்லாம் பார்த்துக்கோங்க. 52ல ஃபேசியோலாவுக்கும் டீனியாவுக்கும் ஒரு டிஸ்டிங்விஷ் கொடுத்துருக்கு. ஓகேவா? இது நம்ம டீனியா அன்னி படிக்கல, ஃபேசியோலா படிக்கல. ஃபேசியோலா படிச்ச பிறகு அதை நம்ம என்னென்ன பார்த்துக்கலாம். ஃபேசியோலா உண்டு. சரியா? ரைட். ஸோ அது நம்ம பின்னாடி பார்த்துக்கிறோம். அதுக்கடுத்து நம்ம பார்க்க ஒன்னே ஒன்று முடிச்சிருக்கோம் சார் இவ்வளவு நேரம். என்னது? டீனியா சொல்லிய முடிச்சிருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா ஃபேசியோலா ஹெப்பாட்டிகா. வேற இதுல இந்த பிக்சர், இது ஒரிஜினல் பிக்சர் தான் நம்ம டயக்ராம்ல காமிச்சது. இந்த ஆன்கோஸ்பியர், சிஸ்டி சர்க்கஸ், இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் தான் இருக்கு பார்த்தீங்களா, சிஸ்டி சர்க்கஸ். பாருங்க இதுல என்ன போட்டுருக்கு பாருங்க, இந்த மீல்ஸ் பொருட்கள் என்ன போட்டுருக்கு பாருங்க, சிஸ்டி சர்க்கை. பிளாடர் wormனு போடல பாத்தீங்களா, அது புக் டு புக் கொஞ்சம் வேரி ஆகும். சில புக்ல பிளாடர் wormனு போட்டுட்டு இன்னொரு ஸ்டேஜ் சிஸ்டி சர்க்கஸ்னு போட்டிருப்பாங்க. ஆனா எது இருந்தாலும் ஆன்சர் பார்த்துங்க, இதுதான் நம்ம பாடிக்குள்ள போகுது. ஓகேவா? ரைட். அதுமாதிரி கரெக்ட் சீக்வன்ஸையும் பார்த்துக்கோங்க, வேற ஒன்றும் இல்லை, ஸ்பெஷல் கிடையாது. ஓகே ரைட். அடுத்து நம்ம பார்க்க போறது ஃபேசியோலா ஹெப்பாட்டிகா. யா, இது வந்து ஷீப் லிவர் ஃப்ளூக். ஃபேசியோலா ஹெப்பாட்டிகா வந்து ஷீப் லிவர் ஃப்ளூக். சார் கிளாஸ் வந்து ஒரு 8 o'clock வரைக்கும் நடத்துவேன். சரியா? ஒரு 8 o'clock வரைக்கும் பார்ப்போம், பார்த்துக்கலாம். சார் அந்த ஒரே ஒரு நிமிஷம், 1 minute. One minute. Next, ஃபேசியோலா ஹெப்பாட்டிகா. ஃபேசியோலா ஹெப்பாட்டிகா சார் இந்த ஹெல்மித் பாராசைட், ஃபேசியோலா ஹெப்பாட்டிக், இது புரோட்டோசோன் பாராசைட் முடிஞ்சோன்னா கமிங் சண்டே டெஸ்ட் இருக்கும். நான் அது சொல்லலை, சைக்காலஜி தான் டெஸ்ட் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் வந்து நீங்க லேட் கமர்ஸ் பிளஸ் நியூ பேட்ச் பிஜி காரங்க ஃபர்ஸ்ட் பார்ட் 1 கம்ப்ளீட்டா படிக்க ஆரம்பிச்சிருங்க. நான் திடீர்னு சண்டே கண்டிப்பா 2 டெஸ்ட் இருந்தாலும் இருக்கலாம் உங்களுக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் யூனிட்டும் டெஸ்ட் இருக்கும், நீங்க படிச்சுட்டே வாங்க. நான் சண்டேவா சாட்டர்டேவா அது எந்த டேட் மட்டும் சொல்றேன். சைக்காலஜி இல்லைன்னா அதுக்கு முந்தின நாளே கூட வச்சிருவேன், சாட்டர்டேவே வச்சிருவேன். ஸோ பி பிளான். ஓகே, கம் டு த பாயிண்ட். ஃபேசியோலா ஹெப்பாட்டிகா, த ஷீப் லிவர் ஃப்ளூக், சிஸ்டமேட்டிக் கொஸ்டின், பேஜ் நம்பர் 54 பார்த்துக்கோங்க. சிஸ்டமேட்டிக் கொஸ்டின், ஜஸ்ட் யூ ரீட். ஓகே, இதுல வந்து இட்ஸ் எண்டோ பாராசைட்ஸ். இட்ஸ் லைஃப் ஹிஸ்டரி வந்து 2 hosts. ஒன்னு வந்து ஃபேசியோலா ஹெப்பாட்டிகா வந்து ஷீப் லிவர் ஃப்ளூக் ஆஃப் ஷீப், பிரைமரி ஹோஸ்ட்.
இது அப்ப யாருக்கு இதுல டிசீஸ் வரும்னா ஷீப்புக்கு தான் லிவர் ராட் டிசீஸ். இன்டர்மீடியட் கோர்ஸ் யார் சார் கேட்டா ஃப்ரெஷ் வாட்டர் கேஸ்ட்ரோபோட். ஃப்ரெஷ் வாட்டர் கேஸ்ட்ரோபோட்ல அப்படிலாம் கேட்க வாய்ப்பு இல்லை. அது என்ன கேஸ்ட்ரோபோட்? இந்த லிம்னியா ஸ்பீசிஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. லிம்னியா இதுதான் கொஸ்டின். நம்ம ஸ்னைல்னா என்னது? நத்தையா? தமிழ்ல நத்தை. நத்தைன்னு கேட்க மாட்டாங்க. அது என்ன ஸ்பீசிஸ்? லிம்னியா. லிம்னியா டண்டுகுலா ஆர் the some specific piece of that blueness. இந்த ஸ்பீசிஸ் இன்டர்மீடியட் கோர்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். சரி, 55ல எக்ஸ்டர்னல் மார்பாலஜி பாருங்க. ஒரு டயக்ராம் எப்படி இருக்குன்னா இதுல சிமிலர் டு த பிளனேரியா பாக்குறது பாருங்க, பிளனேரியா மாதிரியே இருக்கும். சரியா? கலர் வந்து பிங்கிஷ் டிரான்ஸ்பரண்ட் இன் கலர் which appear in the brownish, அதாவது வெளியில பிங்க் கலர்ல இருக்குமா, ஆனா இதே இது வந்து லிவருக்குள்ள இருந்தா அந்நேரம் பார்த்தா எப்படி இருக்கும்னா பிரௌனிஷா இருக்குமா. ஏன் சார் அங்க மட்டும் பிரௌனிஷா இருக்கே, மற்ற இடத்துல பிங்கா சொல்றீங்க அப்படின்னு கேட்டா டியூ டு தட் இன்ஜெக்ஷன் ஆஃப் தட் பைல் ஆஃப் த ஹோஸ்ட். அதாவது லிவர்ல என்ன இருக்கும்? பைல் இருக்கு பாத்தீங்களா, ஷீப்போட லிவர்ல. அங்க இருக்கும்போது அந்த பைல் எடுத்துக்கிறவாக அது பிரௌனிஷா இருக்குமா. அப்ப இது எந்த இடத்துல இருக்கு அதை பொறுத்து இது கலர் மாறுது பார்த்துக்கோங்க. அவை கொஸ்டினை வச்சுதான் இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணும். ஷேப், சைஸ், கலர் இது சரி. ஆல்மோஸ்ட் ஓரல் கோன் ஷேப். ஓரல் வந்து முன்னாடி வந்து அந்த கோன், ஓரல் கோன் சொல்ற கிடையாது. சரியா? அண்ட் டிப் ஆஃப் தட் the conical projection is that the tip, the mouth is present. that mouth, the tipல தான் மவுத் இருக்கும். சக்கர் வந்து இதுல என்ன, 2 small சக்கர். நல்லா கவனிங்க, அங்க 4 சொன்னோம், இங்க 2 சக்கர் தான் இருக்கும். 2 small சக்கர், ஆன்டீரியர் அண்ட் வென்ட்ரல் சைடு. ஆன்டீரியர் சக்கர் வந்து தான் மவுத்னு சொல்றோம். அந்த இடத்துல இதுதான் மவுத், ஓரல் சக்கர்னு சொல்றல. அட்கஸ் இது வந்து எதுக்குன்னா டேக்கிங் ஆஃப் ஃபுட் இன்ஜெக்ஷனுக்கும் யூஸ் ஆகும், அப்படியே அட்டாச்மெண்ட் அட்கஸிங் அதுக்கும் யூஸ் ஆகும். வென்ட்ரல் சக்கர் வந்து மிட் வென்ட்ரல் இஸ் தட். இது பேர் அசிட்டாப்ளம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இருக்கு பாத்தீங்களா, இது மவுத், இது ஒரு சக்கர், இது ஒரு சக்கர், அசிட்டாப்ளம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது அப்பர்ச்சர் சாக் லைக் ஸ்ட்ரக்சர். மற்றபடி இதுல பெருசா ஒன்றும் எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ல வர பெருசா ஒன்றும் கிடையாது. பட் பாடி வால் பொறுத்தளவு இதுல கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த இருக்குல்ல, ஏற்கனவே சொன்னதுதான் பாடி வால். இதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. ஃபாலோயிங் த சக்சசிவ் லேயர் ஆஃப் தட். சக்சசிவ் லேயர்ஸ் சொல்ல பாத்தீங்களா, ஏன்னா இந்த இன்டெக்மெண்ட் இந்த இருக்குல்ல, இன்டெக்மெண்ட் இருக்கும், அதுக்கு அடுத்து பேஸ்மெண்ட் மெம்பரேன்ஸ் இருக்கும். சரியா? டெக்மெண்ட்ஸ் சொல்லுவாங்க. அந்த டாப் மோஸ்ட் தான் டெக்மெண்ட்ஸ். சரி, அதுமாதிரி பேஸ்மெண்ட் மெம்பரேன். இதுக்கு கீழே ஃபுல்லாவே மஸ்குலார்ஸ், நிறைய இந்த மஸ்குலார் லேயர்ஸ் ஆர் பிரசன்ட் தட். அண்ட் மீசன் கைமி, இந்த கீழே அதுக்கு கீழே இந்த இருக்கு, இது ஃபுல்லா மீசன் கைமி. இந்த மாதிரி ஒரு 4 இதுக்கு வெல் டெவலப்டா இருக்கும், ஏன்னா அது அடாப்டேஷன். அடுத்தது டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஸோ டைஜஸ்டிவ் சிஸ்டம் பொறுத்தளவு இதுல இதுவும் அதோடைய பிளாக் அண்ட் ஒயிட்ல உள்ள ஸ்ட்ரக்சர். சரியா? ஓகே, இது வந்து டைஜஸ்ட் சிஸ்டம். டைஜஸ்ட் சிஸ்டம் பொறுத்தளவு இதுல தட் இன்டர்னல் சீக்கம், தட்ஸ் சீக்கேன்னு சொல்லுவாங்க, சீக்கம் சொல்லுவாங்க. ஸ்டோர் இட் த மோர் தென் ஃபுட். இந்த சீக்கா இருக்கு பாத்தீங்களா, இது ஃபுல்லா அந்த எல்லோ கலர்ல இருக்கு பாருங்க, இது ஃபுல்லா பாடி ஃபுல்லாவே இருக்கும். இட்ஸ் அ பிரான்ச் இன் த இதுதான் என்னது எல்லோ கலர்ல இருக்குல்ல சார், இது என்ன சார்னா இதுதான் அலிமெண்ட்ரி கனால். நம்மளுக்கு மாதிரி வரிசையா ஒரே மாதிரி நீளமாலாம் இருக்காது. மோஸ்ட்லி எக்ஸ்ட்ரா சொல்லார் டைஜஷன் தான் இது நடக்கும். சரியா? செல்லுக்கு வெளியே, அதான் எக்ஸ்ட்ரா சொல்லார். ஃபுட் இஸ் ரிசர்வ்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் தட் கிளைகோஜன் அண்ட் ஃபேட். அந்த மாதிரி தான் ஃபுட் வந்து எடுத்துக்கிறது, ரிசர்வ் பண்ண, ஸ்டோர் பண்ணி வச்சிருக்குமா, அவ்வளவுதான். மற்றபடி இல்லை டைஜஸ்டிவ் சிஸ்டத்துல பொறுத்தல பெருசா ஒன்றும் கிடையாது. இந்த யூசோபகஸ், நெக்ஸ்ட் இந்த கோனோஃபோர், அஸ்டாப்ளம், அதெல்லாம் உள்ள சில ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே, ரைட். ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது பேசியோலாவுடைய ப்ரோநெஃப்ரைட். ஆக்சுவலா ரெஸ்பிரேஷன் வந்து இங்க வந்து அனரோபிக் ரெஸ்பிரேஷன் தான், வித்தவுட் ஆக்சிஜன். த கார்பன் டை ஆக்சைடு டிஃப்யூஸ்ட் அவுட் த்ரூ த பாடி சர்ஃபேஸ். சரியா? எஸ் சார், அசடாபுலம் ஹெட்ல ஒரு பாயிண்ட் மாதிரி பார்த்தோம் சார், வென்ட்ரல் மவுத்னு சொல்லி ஷார்ட். ஆமா, இந்த சைடுல தான் இருக்கும். இந்த இருக்குல்ல அசிட்டாப்ளம், இது ரெண்டாவது ஒரு இது, ஒரு சக்கர், 2 சக்கர் சொன்னோம் பாத்தீங்களா. இது மேல வந்து இது வந்து ஓரல் சக்கர்னு சொல்றோம். இது அசிட்டாப்ளம் தான் இன்னொரு சக்கர், வேற ஒண்ணும் கிடையாது. 2 சக்கர் இருக்கும், அவ்வளவுதான். அட்டாச்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகக்கூடியது. அது வந்து அட்டாச்மெண்ட் பிளஸ் இன்ஜெக்ஷன், டேக்கிங் ஆஃப் ஃபுட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ். சரியா? ரைட். அடுத்தது எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் பொறுத்தளவு இதுல வந்து ஆஸ்மா ரெகுலேஷன், பேஜ் நம்பர் 58ல இருக்கும் பாருங்க, ஆஸ்மா ரெகுலேஷன்ஸ். இதுல கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எக்ஸ்கிரீட் சிஸ்டம், ஏன்னா இதுல வந்து இந்த பிக்சரை பாருங்க, ஒரு ட்ரீ மாதிரி இருக்குல்ல, இது ஃபுல்லாவே எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன் அப்படி ஃபுல்லா இருக்கும். ஃபிளேம் செல்ஸ் தான் அது எல்லாமே. ஃபிளேம் பல்ப் இல்லைன்னா புரோட்டோநெஃப்ரிடியா. ஏன்னா கொஸ்டின் வந்து நீங்க ஃபிளேம் செல்ஸ் தான் ஆப்ஷன் இருக்கும்னு நினைக்க கூடாது.
அதுக்கு ஃப்ளேம் பல்ப் சொல்லலாம், இல்லைன்னா புரோட்டோனெஃப்ரீடியான்னு சொல்லலாம். பேஜ் நம்பர் 58 இருக்கு பாருங்க. பேஜ் நம்பர் 58ல ஒரு ஃப்ளேம் செல்ஸ் மட்டும் இந்த இருக்கு பாத்தீங்களா? இதுதான் ஒரு சிங்கிள் ஃப்ளேம் செல்ஸ். ஏற்கனவே கொஞ்சம் நேரம் நான் காமிச்சேன். அப்ப ஒரு சிங்கிள் ஃப்ளேம் செல்ஸ்ல எக்ஸ்கிரீட்டிவ், சரியா, இதுல எக்ஸ்கிரீட்டிவ் ப்ராடக்ட் என்ன சார் நம்மளுக்கு இதுல கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, எக்ஸ்கிரீட்டிவ் ஆர்கன் பொறுத்தளவு ஃப்ளேம் செல்ஸ், ஃபேட்டி ஆசிட் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு, அமோனியா, இதுதான் எக்ஸ்கிரீட்டிவ் ப்ராடக்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. புரோட்டோனெஃப்ரியடையா வந்து இன்னொன்னு இதுல முக்கியமான என்னன்னா, இந்த ஃப்ளேம் செல்ஸ் வந்து எதனுடைய மாடிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. the modification of or modified the mesenchymal cells. அது என்ன சார் mesenchymal cell? கொஞ்ச நேரம் நான் ஒரு பிக்சர் காமிச்சேன். இந்த இருக்கு பாத்தீங்களா, mesenchymal cells. இதோடைய மாடிஃபிகேஷன் தான் காமிக்கிறேன். இந்த இருக்கு பாருங்க. இது இந்த mesenchymal cell தான் என்னவா மாறும் கேட்கலாம், கேட்டிருக்காங்க கொஸ்டின். சரியா, இதுதான் என்னவா மாறும்னா ஃப்ளேம் செல்ஸா மாறுமா இல்ல புரோட்டோனெஃப்ரிடியாவா மாறும். அதான் இதோடைய ஸ்பெஷல் மீசென்கைமில. சரியா, நெஃப்ரிடியால உள்ள விஷயங்கள். ஒரு நெஃப்ரிடியானா ஆக்சுவலா ஃப்ளேம் செல்ஸ் சொன்னாவே இது வந்து எக்ஸ்கிரீட்டரி பர்பஸ் தான், வேற ஒன்றும் பெருசாலாம் கிடையாது. அது வந்து மீசென்கைமில் செல்ஸ் தான். நெக்ஸ்ட் நர்வஸ் சிஸ்டம். நர்வஸ் சிஸ்டம் பொறுத்தளவு இதான் நர்வஸ் சிஸ்டம். நர்வஸ் சிஸ்டம் இதுல பெருசா சென்சார்கள்லாம் இருக்காது சார், சிம்பிளா விடுங்க. ரொம்ப பெருசா இதுல சென்சார்ஸ் கிடையாது. நர்வஸ் சிஸ்டம், இதுவும் நர்வஸ் சிஸ்டம் டயக்ராம் தான். நெக்ஸ்ட் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பொறுத்தவரை பாருங்க, இதுல மேல் அண்ட் ஃபீமேல், இதுல ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இருக்கு ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துல. ஏன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். பேஜ் நம்பர் 60ல இருக்கும் டயக்ராம் பாருங்க. மேல் அண்ட் ஃபீமேல் ஜெனிட்டல் டக்ட்ஸ், இட்ஸ் ஓப்பனிங் டு த காமன் சேம்பர், தட் இஸ் we are called as a genital atrium or gonophore. genital atrium or gonophore. நான் இந்த ஹேண்ட் ரைட்டா நான் எழுதிருக்கேன் பாருங்க. இந்த இடத்துல ஜெனிட்டல் அப்பர்ச்சஸ் இருக்கா, இந்த ஒரு ரவுண்ட் பண்றேன் பாருங்க. வேற கலர் கூட யூஸ் பண்றேன், ப்ளூ கலர் யூஸ் பண்றேன். இங்க பாருங்க, இங்க ரவுண்ட் பண்றேன்னா இதுதான் கோனோஃபோர். கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா, the male and female, the genital ducts, it's open to the common chamber, that chamber is called as genital atrium இல்லனா gonophore. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல இது வந்து மோனோசிஸ் அப்படின்னா கர்மாப்ராக்டேட் இருக்கும், மேலும் ஃபீமேலும் சேர்ந்து. ஆர்கன்ஸ் ஆர் பிரசன்ட் இன் த சிங்கிள் இண்டிவிஜுவல், ஒன் இண்டிவிஜுவல் இருக்கு, அந்த மாதிரி இருக்கும். மற்றபடி இதுல பெருசா ஒண்ணுக்கு இதுல இன்னும் 2 கொஸ்டின் இருக்கு. இது கோனோஃபோர் கொஸ்டின் இல்லைன்னா அடுத்த ஒரு 2 கொஸ்டின் இருக்கு, 2 இல்ல 3 கொஸ்டின் இருக்கு. அதுலதான் கொஸ்டின் இருக்கும். ஒண்ணு வந்து என்னன்னா, இந்த இருக்கு பாருங்க, லோரன்ஸ் கனால். இதுதான், இது வந்து லோரன்ஸ் கனால் வந்து இது என்னன்னா, இந்த இடத்துல காமிச்சிருக்கு பாருங்க, இந்த இடத்துல இருக்கும் பாருங்க. நீங்க மெட்டீரியல் பக்காவா இருக்கும், நீங்க மெட்டீரியல் பாருங்க, லோரன்ஸ் கனால் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இது வந்து காப்லேட்டரி ஆர்கன், அவ்வளவுதான். பேசியோல ஹெப்பாட்டிக்கோட காப்லேட்டரி ஆர்கன் எதுன்னு கேட்டா லோரன்ஸ் கனால், முடிஞ்சு. அப்ப இதோட ரோல் என்ன? டெவலப்டு டு த ரிசீவ் த ஸ்பெர்ம் டூரிங் த காப்லேஷன். இது கேட்கலாம் கொஸ்டின். லோரன்ஸ் கனாலோட ரோல் என்ன சார்னு கேட்டா, ரீப்ரொடக்ஷன் நடக்கும்போது ஸ்பெர்மை கலெக்ட் பண்ணக்கூடியது, ரிசீவிங் த ஸ்பெர்ம் டூரிங் த காப்லேஷன். ஓகேவா, இதுதான் அதுல ஒரு முக்கியமானது. சரி, ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்துல 2 முக்கியமான கிளாண்ட் இருக்கும். ஒன்னு வந்து என்ன கிளாண்ட்ஸ்னா, இந்த வைட்டலின் கிளாண்ட்ஸ் ஆர் விட்டலின் கிளாண்ட்ஸ், இல்லைன்னா யோக் செல்ஸ் கூட சொல்லலாம். இந்த சைட்ல இருக்கு பாத்தீங்களா, இது ஃபுல்லா தான் இந்த இடத்துல யோக் ரிசர்வ் ஃபுல்லாவே. இன்னொரு முக்கியமான கிளாண்ட் எதுன்னு கேட்டா, 2வது கிளாண்டு மிகில்ஸ் கிளாண்ட்ஸ். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, நல்லா கவனிங்க, ஷெல் கிளாண்ட். கேட்கலாம் கொஸ்டின். மிகில்ஸ் கிளாண்ட், ஷெல் கிளாண்ட். இதுதான் நான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன், டீனியால கூட சொன்னேன். பேஷியோல இதே மாதிரி தான், டீனியாலும் இதே மாதிரி தான். மிகில்ஸ் கிளாண்டோட ரோல் என்னன்னா, டு செக்ரீட் த ஹெல்ப் த லூப்ரிகேட்டிங் த யூட்ரஸ் ஃபார் த ஸ்மூத் பேசேஜ் ஆஃப் எக் அண்ட் ஆக்டிவேட்டிங் த ஸ்பெர்ம். அதான் அதோட ரோல். அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரியா, இந்த மொத்தம் இந்த 4 கிளாண்டை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி இதுல ஒன்றும் பெருசா கொஸ்டின்ஸ் வராது. சரியா, ரைட். அடுத்து நம்ம பார்க்க போறது லைஃப் சைக்கிள். லைஃப் சைக்கிள் அண்ட் டெவலப்மெண்ட். இதுல ஏகப்பட்ட லார்வா வரும் சார். இது வந்து யுட்ரஸ், கவனிங்க, இது அது டோட்டல் கிராஸ் செக்ஷன். இந்த இதுல விட்டலின் கிளாண்ட் நல்லா தெரியுது பாருங்க. இதெல்லாம் செல் எக்னு சொல்லக்கூடியது. சரியா, இதோட கிராஸ் செக்ஷன் அது டயக்ராம். இது அந்த கோனோஃபோரை மட்டும் தனியா எடுத்து காமிச்சிருக்கேன் பாருங்க. ஒரு ஃபேசியலோ காப்பர்ட்ல ஒரு கோனோஃபோர் மட்டும். கோனோஃபோர்னா நான் சொன்னேன், ஸ்பெர்ம் வந்து கலெக்ட் பண்ணக்கூடிய ஏரியா தான். சிங்கிள் டயக்ராம், சும்மா டயக்ராம் காமிக்கிறதுக்காக தான். சரியா, இது மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ்ல இந்த இடத்துல லாரன்ஸ் கனால் இருக்கு பாருங்க. இதுல மிகில்ஸ் கிளாண்ட், இந்த இடத்துல சர்வ் கலர்ல இருக்கு பாருங்க. இது ஃபுல்லாவே மிகில்ஸ் கிளாண்ட்.
மேல வந்து மேல் ஜெனிட்டல் போர்ஸ் மூலையா தான் ஃபீமேல் ஜெனிட்டல் போர் மேல் இதுல இருந்து அப்படியே மைக்ரேட் ஆகும். ரொம்ப மீனிங்கு இதோட ஸ்டோரி ரீப்ரொடக்டிவ் சிஸ்டோட அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அந்த 4 கிளாண்டு சொன்னல, 4 கிளாண்டு எந்தெந்த எங்க கிளாண்ட் இருக்கு, என்ன பர்பஸ், அவ்வளவுதான். அதுக்கு மேலாம் அங்க ஒண்ணும் கேட்க மாட்டாங்க. சரியா? சரி, இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா டெவலப்மெண்ட். அதான் டெவலப்மெண்ட்னா லைஃப் சைக்கிள். சப்போஸ் இவ்வளவு நேரம் நடத்துற கொஸ்டின் இல்லைன்னா லைஃப் சைக்கிள்ல தான் கொஸ்டின் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. லைஃப் சைக்கிள் பொறுத்தளவு இஸ் டயஜெனிக் லைஃப் சைக்கிள். ஏற்கனவே சொல்லிட்டேன். 2 ஹோஸ்ட். பிரைமரி ஹோஸ்ட் யாரு? ஷீப். இன்டர்மீடியட் ஹோஸ்ட் யாரு? ஸ்னைல். இந்த ஸ்னைல்ல தான் நம்பர் ஆஃப் லார்வல் ஸ்டேஜ் வில் பி பாஸ்ட் ஆஃப். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்ப ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும்? காப்புலேஷன் நடக்கும். சரி, காப்புலேஷன் இணைதல். கிராஸ் ஃபெர்டிலைசேஷன் will be takes place. Fertilization inside the body, that's internal fertilization. Zygote ஃபார்ம் ஆகும். சரியா? சோ zygote ஃபார்ம் ஆகி அந்த zygote வந்து சுத்தி ஒரு உரையை உருவாக்கிறோம். Capsules will be formed into that. Okay, அதான் அந்த எக் ஷெல் சொன்னதுல ஃபுல்லாவே ஒரு கேப்சூல் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். சோ இதுதான் கிளீவேஜ் நடக்கும். The embryonic development, holoblastic and unequal. இதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபார்ம் the fertilized egg, 2 cell stage. அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப். சோ அப்ப ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜா மாறும்போது நியூ லார்வல் ஸ்டேஜ் ஆர் we are getting that. இல்ல பேஜ் நம்பர் 63ல அந்த மேல அந்த டாப்ல இருக்கு பாருங்க. அப்ப எக் ஜைகோட் அடுத்த ஸ்டேஜுக்கு போகுது, அடுத்த ஸ்டேஜ் போகுது. அப்ப ஃபர்ஸ்ட் லார்வல் ஸ்டேஜ் என்னன்னா மிராசிரியம். ஃபர்ஸ்ட் லார்வல் ஸ்டேஜ் we can say that மிராசிரியம். இந்த பிக்சரை பாருங்க, பேஜ் நம்பர் 63ல இருக்கு மிராசிரியம் லார்வா. ஓகேவா? இதான் மிராசிரியம் லார்வா. சோ இந்த லார்வாவுடைய நான் எக்ஸ்டர்னல் ஃபீச்சர் சொல்றேன், அப்புறம் இன்டர்னல் ஃபீச்சர் சொல்றேன். மேக்சிமம் இந்த அளவுக்கு டீப்பா கொஸ்டின் வந்தது இல்ல, பட் நான் கேட்பேன், இப்பயே சொல்லிட்டேன். சரியா? ரைட். ஆனா அதுக்காக நீ படிச்சுக்கோங்க. கொஸ்டின்ஸ் கேட்டாலும் கேட்கலாம். எக்ஸ்டர்னல் பொறுத்தளவு பாக்குறதுக்கு கோனிக்கல் அண்ட் பாடி எவரிதிங் கவர்ட் த சிலியா. இந்த பாருங்க, ஃபுல்லா ஒரு சிலியா மாதிரி இருக்கா? ஃபுல்லா அப்படி சிலியா மாதிரி இருக்கும். இட்ஸ் a multicellular organism. Body will be covered that flattened ciliated epithelial plate or cell. ஃபுல்லா இந்த இடத்துல இப்படி பிளேட்டா இருக்கும். கம்ப்ளீட்டா ஃபுல்லா பிளேட் மாதிரி இருக்கும். சரி, ciliated plates are presented. Body will be covered that epithelial plate. அதல்ல செல்லுன்னு சொல்லலாம், இல்ல பிளேட்னு சொல்றோம். மொத்தம் எத்தனை பிளேட் இருக்குன்னு கேட்டா 21 பிளேட்ஸ் ஆர் 21 இன் நம்பர். 21 இருக்குமா? அதுல 5 ரோஸ், மொத்தம் 5 ரோ இருக்குமா? இல்ல ரோன்னு சொல்லலாம், இல்ல டயர்னு சொல்லலாம். நான் இந்த ரெட்ல மென்ஷன் பண்ணிருக்கேன் பாருங்க. 1 2 3 4 5 மொத்தம் 5 ரோ இல்ல 5 டயர். அதுல ஃபர்ஸ்ட் டயர்னு சொல்றோம் பாருங்க, அந்த மேல டாப் மோஸ்ட்ல இந்த ப்ளூல மென்ஷன் பண்ணிருக்கேன் பாருங்க. அதுல ஃபர்ஸ்ட் டயர், the anterior most has that 6 plates is there. 6 பிளேட் இருக்கும். செகண்ட் டயர் வந்து மொத்தம் 6 பிளேட் இருக்கும். அதுல வந்து 3 வந்து டார்சல், 3 வந்து வென்ட்ரல். சரியா? இந்த இடத்துல ப்ளூல போட்டிருக்க பாருங்க, 1 2 3. இது டார்சல் சைடு. இதே அந்த பக்கமும் இருக்கும். 3D ஸ்ட்ரக்சர்ல பார்க்கணும். வென்ட்ரல்ல 3 இருக்கும். தேர்ட் டயர்ல வந்து 3 plates are present in that. தேர்ட் டயர் வந்து எத்தனைனா 3 பிளேட். அதுல 1 டார்சல், 2 வென்ட்ரல், வென்ட்ரோலேட்டரல் சொல்லுவாங்க. சரியா? அடுத்த ஃபோர்த் வந்து 4 டயர்ஸ். இந்த இடத்துல இல்ல ஃபோர்த், மேல 2 கீழே 2, ரைட்ல 2 லெஃப்ட்ல 2. ஃபிஃப்த்ல வந்து 2 பிளேட் இருக்கும். இந்த மென்ஷன் பண்ணிருப்பாங்க. 1 லெஃப்ட் 1 ரைட்ல இருக்கும். சோ இதெல்லாம் கவுண்ட் பண்ணா 21 நம்பர், 21 நம்பர் இருக்குமா? 21 பிளேட் இருக்குமா? இதான் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர். அந்த ஒரே ஒரு நிமிஷம் இருக்கு. So external structure and internal structure. சைட்லயே பக்கத்துல இன்னொரு டயக்ராம் இருக்கு பாருங்க, இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். சோ இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் இருக்கு, அது ரொம்ப டீப்பா உள்ள போறது. சரியா? எக்ஸ்டர்னல்ல இந்த மாதிரி ஃபுல்லா பிளேட்டால தான் கவர் பண்ணிருக்கும். பாக்குறதுக்கு நீங்க டயக்ராம் பேஜ் நம்பர் 63ல பார்க்கணும், பாத்துக்கோங்க. இன்டர்னல் பொறுத்தளவு பிரசன்ட் இன் தட் a nerve ganglion, 2 eye spots. இந்த இருக்கு பாத்தீங்களா? இது ஐ ஸ்பாட். 2 ஐ ஸ்பாட் இருக்கும். இது கூட क्वेश्चनா வரலாம். எத்தனை ஐ ஸ்பாட் இருக்கும் அப்படின்னா நம்ம நினைப்போம் லார்வாக்குலாம் ஐ இருக்குமா? நில்லு ஒரு ஆப்ஷன் இருக்கும். none of the above அதை போட்டுருவோம். 2 ஐ ஸ்பாட் இருக்கும், மைண்ட்ல வச்சுக்கோங்க. Presence of the triangular, the boring papillae are present, and present the few germ cells also is there. இதோட லைஃப் ஸ்பேன் வந்து only 8 hours தான் சார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட லைஃப் ஸ்பேன் டோட்டலா மொத்தமே 8 மணி நேரம் தான். இது கூட क्वेश्चन கேட்கலாம். டோட்டலி 8 hours.
ஜஸ்ட் 8 hours தான் லைவா இருக்கும். எங்க அது நான் பின்னாடி சொல்றேன். நான் இப்ப முதல்ல என்னென்னலாம் லார்வா இருக்குன்னு சொல்றேன், அப்புறம் லைஃப் சைக்கிள் சொல்றேன். சரியா? ரைட். அப்ப இது மிராசிடியம் அப்ப 8 மணி நேரத்துல என்னத்த சாப்பிட போகுது? இட் டஸ் நாட் ஃபீட் எனிதிங். எதுவுமே சாப்பிடாது. சரியா? சரி சார், அப்ப இந்த மிராசிடியம் அடுத்து என்னவா மாறும் அப்படின்னு கேட்டா, இந்த மிராசிடியம் further the development depends on the content of that. Suppose it will contact into இந்த 8 மணி நேரத்துல it will be contact with the snail that is called limnia species is converted into the limniaல ஸ்போரோசைட்டா மாறிடும். சரியா? பேஜ் நம்பர் 64ல இருக்கு பாருங்க டயகிராம் ஸ்போரோசைட்ஸ். சரியா? சோ ஸ்போரோசைட் மிராசிடியம் வந்து என்னவா மாறுது? ஸ்போரோசைட்ஸா மாறுது. இது ஸ்ட்ரக்சர் இது லெஸ் கியூட்டிகல் தான் எபித்தல் லேயர் ஆஃப் தி கியூட்டிகல்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த சைடுல இருக்க இதெல்லாம் மிராசிடியம் அப்படியே டெவலப் ஆகி ஸ்போரோசைட்ஸா ஃபார்ம் ஆகும். கொஞ்சம் தெளிவில்லாம இருக்கு இந்த டயகிராம், நீங்க மெட்டீரியல் வேணா பார்த்துக்கோங்க 64ல. ஸோ germ balls and sporocytes by the parthenogenesis polyembryonic the germ balls it to undergo into that it imagination and it become a secondary. இது அப்படியே ஸ்போரோசைட் மாறி மாறி என்னவா மாறி இந்த ஒரு செகண்டரி ரேடியா, இந்த உள்ள ஒரு இது இருக்கு பாத்தீங்களா, செகண்டரி ரேடியா, இதான் செகண்டரி லார்வான்னு சொல்லுவாங்க. ரேடியா இதான் செகண்டரி லார்வா. இது அடுத்தது ரேடியா ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஃபேசியோலா ஹெப்பாட்டிக் கூட இதான் ஸ்போரோசைட்டு. ஸ்போரோசைட்டுக்கு உள்ள என்ன சார் இருக்குன்னு கேட்டா ரேடியா வந்து ஃபார்ம் ஆகும். இது அடுத்த லார்வல் ஸ்டேஜ். சரியா? அடுத்த லார்வல் ஸ்டேஜ் வந்து ரேடியா. ஃபிகர் நம்பர் 19 நினைக்கிறேன். ரேடியா பின்னாடி இருக்கும். சரியா? அதுல கூட நீங்க பாருங்க, இதுல ரேடியா சொல்லியிருக்கேன். எஸ், பேஜ் நம்பர் 19ல கூட இருக்கும் பாருங்க. 65 ஃபிகர் நம்பர் 19 ரேடியா. சார் ரேடியா லார்வா வந்து டிஆர்பில கேட்ட கொஸ்டின். இட்ஸ் அ மவுத் அண்ட் மஸ்குலர் ஃபேரிங்ஸ் presence of sac like intestines. சரியா? இதுல க்ளோஸ் டு தட் ஃபேரிங்ஸ்ல ஆல்மோஸ்ட் அந்த இதெல்லாம் இந்த ரொம்ப டீப்பாலாம் கேட்க மாட்டாங்க சார், இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. தட் ஆனுலார் திக்னிங் தட் பாடி வால் தட்ஸ் அ காலர் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இந்த ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல சொல்லுங்க த காலர் ரீஜன்ஸ் அண்ட் ரேடியா கிவ் ரைஸ் டு த செகண்டரி. இதே இது ரேடியாக்குள்ளேயே என்ன ஆகும்னா செகண்ட் ஜெனரேட்டிங் தட் டாட்டர் ரேடியா ஆஃப் தட் ஃப்ரம் த ஜெர்ம் செல்ஸ். இதுக்குள்ளேயே இன்னொன்னு ஃபார்ம் பண்ணும். அதுக்கு பேர் தான் டாட்டர் ரேடியா. இந்த இடத்த சொல்லியிருக்கேன் பாருங்க. இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த ரவுண்ட் பண்ணியிருக்கா, இது ஒண்ணு. ரேடியாக்குள்ள இன்னொரு லார்வா, அதான் டாட்டர் ரேடியா. The radial give rise to the new type of larva. அடுத்தது இது என்னவா மாறும்னா that is we are called as Sarkaria. Sarkaria almost resemble to that adults. இதுதான் Sarkaria. எப்படி இருக்கு பாருங்க. Sarkaria almost resemble to that adult. சரியா? சோ இது ஆல்மோஸ்ட் அடல்ட் மாதிரியே தான் இருக்கும். Sarkaria பொறுத்தளவு இது வந்து எப்படிதான் இருக்கும், ஒரு அடல்ட் மாதிரியே தான் இருக்கும். லிவர் ஃப்ளூக் எப்படி இருக்கா, கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்கும். சில டிஃபரன்ஸ் என்ன, அடல்ட்ல வந்து டெய்ல் இருக்காது, இதுல வந்து இந்த டெய்ல் இருக்கும். அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்லாம் இருக்காது பெருசா. சரியா? ஸோ சர்க்கேரியா இது இப்படி சர்க்கேரியா இது ஃபுல்லா எங்க சார் இருக்கும்? இதெல்லாம் இவ்வளவு நேரம் சொன்னது மிராசிடியம். நல்ல கவனிங்க, மிராசிடியம் உள்ள ஸ்னைலுக்குள்ள போய் இந்த சர்க்கேரியா வரைக்கும் ஸ்னைலுக்குள்ளதான் நடக்கும். சர்க்கேரியா வந்து இட் வில் பி எஸ்கேப் ஃப்ரம் தட் from the radii through the birth pore of the near the muscular column of the snail. அதுல இருந்து அந்த நான் சொன்ன பாத்தீங்களா சர்க்கேரியா, அது எங்க இருக்கா, அது வந்து ரேடியால இருந்து எஸ்கேப் ஆகி அந்த ஸ்னைலோட பெர்த் கோல் வழியா வெளியே வந்துருமா. சரியா? பேஜ் நம்பர் 65ல சர்க்கேரியா லார்வா மட்டும் கொடுத்துருக்கு பாருங்க. இந்த ரேடியா ப்ரொடியூஸ் ஒரு ரேடியா வந்து 14 to 20 சர்க்கேரியா லார்வா, இந்த படத்துல காமிச்ச மாதிரி 20 to 14 சர்க்கேரியா லார்வா. சரியா? அந்த அளவுக்கு உருவாக்குமா. பாக்குறதுக்கு ஹார்ட் ஷேப்டு இருக்குமா. பிரசன்ஸ் ஆஃப் டெய்ல் அண்ட் சக்கர்ஸ் அண்ட் மவுத் அண்ட் ஃபேரிங்ஸ். சரியா? சர்க்கேரியா பொறுத்தளவு. ஸோ அண்ட் யூ ஷேப்டு இன்டெஸ்டைன் பாருங்க, இந்த யூ ஷேப்ல இருக்கும். ஃப்ளேம் செல்ஸ் எக்ஸ்கிரீட் ஆர்கன், நர்வ் ரிங்ஸ், பிரசன்ஸ் ஆஃப் செஃபாலிக் அண்ட் லைட்டிக் கிளான்ஸ் ஆல்சோ பிரசன்டட். இதோட லைஃப் ஸ்பேனு எவ்வளவு? 2 to 3 hours தான். யோசிச்சு பாருங்க, ஒன்லி 2 to 3 hours, அவ்வளவுதான். சரியா? இதுல கியூட்டிக்கல் பியாண்ட் தட் backyards of direct nerve spine below the body wall. இதுல வந்து some cysticles சில glandsலாம் இருக்குமா. maybe it secrete that cyst to the next larvae. இது இந்த சர்க்கேரியா அடுத்து வேற என்னவா மாறும்னா மெட்டா சர்க்கேரியாவா மாறுமா சார். சரியா? அந்த
சிஸ்டி சர்க்கஸ் கிளாண்ட் செல்ஸ்ல இருந்து இட் வில் பி செக்ரீட் சிஸ்ட் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகுமா, அது அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு பிறகுதான் மெட்டா சர்க்கேரியா. இது சர்க்கேரியா. இந்த கான்செப்ட் பாத்தீங்களா, சிஸ்ட்னு சொல்லிட்டேன் பாருங்க. சிஸ்ட்னாவே சுத்தி இப்படி உரை மாதிரி ஃபார்ம் ஆயிடும். இதுக்கு பேர் என்னதான் மெட்டா சர்க்கேரியா. அப்ப இந்த இட் வில் பி இது சரி சார். அப்ப இது ஏற்கனவே சர்க்கேரியா எங்க இந்த ஸ்னைல்ல இருந்து வெளியே வந்துருச்சு. அப்ப இது எங்க போகும் சார் அப்படின்னு கேட்டா, இந்த சர்க்கேரியா அந்த பாண்டுல எங்கேயாவது கிராசஸ் சைட்ல ஏரியா அந்த ஓரங்கள்ல கிராசஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அங்க போய் செட்டில் ஆகும். எது ஃப்ரீ சும்மண்ணி சர்க்கேரியா செட்டில் ஆன உடனே அங்க என்னதான் இந்த மாதிரி ஒரு சிஸ்ட் ஃபார்ம் பண்ணிடும். ஏன்னா சன்லைட் எதுவும் பாதிக்காம இருக்கிறதுக்கு இந்த ஸ்டேஜுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம், மெட்டா சர்க்கேரியா. சரியா? அப்ப இந்த அந்த கிராஸோட லீஃப வந்து ஒரு ஷீப் வந்து சாப்பிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த மெட்டா சர்க்கேரியா ஷீப்போட உடலுக்குள்ள போயிடும். இவ்வளவுதான் மேட்டர். சரியா? இப்ப மொத்தம் லார்வல் ஃபார்ம் அந்த மேல எழுதியிருக்கேன் பாருங்க. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், யூஜி பிஜில கேட்ட கொஸ்டின். சரியா? ஃபர்ஸ்ட் லார்வா என்னது, மெட்டா சாரி ஃபர்ஸ்ட் லார்வா வந்து என்னது, மிராசிடியம். ஃபர்ஸ்ட் லார்வா மிராசிடியம். செகண்ட் வந்து ஃபர்ஸ்ட் லார்வா மிராசிடியம், செகண்ட் ஸ்போரோசைட், தேர்டு ரேடியா, ஃபோர்த்து சர்க்கேரியா, ஃபிஃப்த் மெட்டா சர்க்கேரியா. ஸோ மெராசிடி அப்ப ஸ்னைல்ல என்டர் ஆகக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எது கேட்கலாம், மெராசிடியம். ஸ்னைல்ல இருந்து வெளியே வரக்கூடிய ஸ்டேஜ் எது, சர்க்கேரியா. இது வந்து கிராசஸ்ல வந்த பிறகு இது என்னவா மாறிடும், இந்த மாதிரி மெட்டா சர்க்கேரியாவா மாறிடும். ஓகேவா? சாரி. ஸோ இது வந்து ஜென்ரலா எப்படிலாம் என்னென்ன ஸ்டேஜஸ்லாம் போகுதுன்னு பார்த்தோம். இப்ப நான் சொன்ன அங்கங்க நான் லைட்டா சொன்னேன். இப்ப இந்த டயரத்தோட டயக்ராம் இருக்கு. சரி, ஓகே ஓகே லிசன். ஸோ இப்ப இதுல ஃபர்ஸ்ட் நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான். ஃபர்ஸ்ட் இந்த பார்த்தீங்களா, மிராசிடியம். மிராசிடியம் எங்க வரும், இதெல்லாம் நடக்கணும். ஒரு பாண்டு பக்கத்துல வந்து ஒரு கேட்டிலோ ஒரு ஏதோ ஒரு சம்திங் ஷீப்போ வந்து என்ன செய்யும், கவுட் அதோடைய பீசஸ் ஒன்றும் இது வந்து வாட்டர்ல மிக்ஸ் ஆகணும். வாட்டர்ல மிக்ஸ் ஆனா என்னவா மாறி, அப்ப இந்த இதுலக்குள்ளதான் அது ஃபுல்லாவே மெராசிடியம் இருக்கும். இந்த மெராசிடியம் அதை சொல்லலாம் 8 hours நினைக்கிறேன். இது வந்து சும் பண்ணி அந்த டயத்துல ஸ்னைல் அந்த பாண்ட்ல உள்ள ஸ்னைலுக்குள்ள போகும். இந்த பாத்தீங்களா உள்ள இந்த மெராசிடியம் இதுல இருந்து இது வரைக்கும் பாருங்க. மெராசிடியம் ஸ்போரோசைட்டா மாறுது, ஸ்போரோசைட் ரேடியாவா மாறுது, ரேடியா சர்க்கேரியாவா மாறுது, சர்க்கேரியா இருந்து வெளியே வந்துருது. சரியா? இதுதான் இன்டர்மீடியட் கோஸ்ட். ஞாபகம் வெளியே வந்தோடனே இந்த சர்க்கேரியா வெளியே வந்துருச்சு. இது எங்க போய் செட்டில் ஆகும், கிராசஸ்ல செட்டில் ஆகும். இதுதான் மெட்டா சர்க்கேரியாவா மாறுது. இந்த கிராசஸ் அந்த பாண்டு ஓரமா உள்ள கிராசஸ ஒரு ஷீப்போ இல்லைன்னா ஏதோ கோஸ்டோ ஏதோ ஒண்ணு கவோ ஏதோ ஒன்று சாப்பிடுது, ஒரு ஷீப் சாப்பிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இது பாடிக்குள்ள போய் இந்த அடல்ட்டாக அடுத்தது டெவலப் ஆயிடும். மெட்டா சர்க்கேரியா இந்த அடல்ட் லிவர் ஃப்ளூக்கா மாறிடும். திரும்ப அது வந்து ஃபீசஸ் வழியா வந்து இந்த எக்கு எம்ப்ரியானிட்டட் எக்கு, அதுல லார்வா, இது எட்டம் இப்படியே போகும். அப்ப இதுதான் லைஃப் சைக்கிள். அப்ப இந்த லைஃப் சைக்கிள் கம்ப்ளீட்டா முடியும்னா அந்த பேஜ் நம்பர் 66ல பக்காவா கொடுத்துருக்கேன் பாருங்க. கம்ப்ளீட்டா முடியணும்னா இதுல என்னென்னலாம் நடக்கணும் பாருங்க. ஒரு ஷீப் இருக்கணும், ஒரு ஸ்னைல் இருக்கணும், வாட்டர் இருக்கணும், கிராசஸ் இருக்கணும். இவ்வளவு விஷயம் இருந்து இது அந்தந்த டயத்துக்குள்ள அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போனா மட்டும்தான் லைஃப் சைக்கிளே முடியும். ஸோ அதுதான் இந்த பிக்சர் ஃபுல்லாவே நம்ம சொல்லியிருக்கோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லியிருக்கோம். இந்த பிக்சர் வந்து கரெக்ட் சீக்வன்சிஸ். இதுல இருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இப்ப அந்த பக்கம் பேஜ் நம்பர் 52ல அந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடி ஆஃப் லிவர் ஃப்ளூக்கும் டேப்பாவும் இருக்குங்களா, ஜஸ்ட் அதை ஒரு ரீட் பண்ணி விடுங்க போதும். சரியா? ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அபவுட் த லிவர் ஃப்ளூ. ஓகே ரைட். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது சிஸ்டோசோமா ஹெமட்டோபியம், பிளட் ஃப்ளூ. இதுல மேபி கொஸ்டின்ஸ் வரலாம். ஒரே ஒரு நிமிஷம் சார். பேஜ் நம்பர் அந்த 68 வரைக்கும் அதோடைய பாராசிட்டிக் அடாப்டேஷன் அதெல்லாம் இருக்கும். நீங்க அதை பார்த்துக்கோங்க. டிசீஸ் சிஸ்டோசோமா ஹெமட்டோபியம்.
மெட்டீரியல் பேஜ் நம்பர் 69. ஓகே, என்ன சார் திடீர்னு மெட்டீரியல் வித்தியாசமா வேற மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிக்க வேண்டாம். இது வந்து அது வேற புக்கு, இது வேற புக்கு. சரியா? மேக்சிமம் என்ன ஒரு ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக்னாலும் சிஸ்டோசோமா ஹெமட்டோபி மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சோ அது என்ன ரீசன் தெரியல. இது கொஞ்சம் லெட்டரே வித்தியாசமா இருக்கும். நீங்க பார்த்த பேஜ் நம்பர் 69 பாருங்க, லெட்டரே வித்தியாசமா இருக்கும். ரொம்ப ஓல்டு எடிஷன் லெட்டர் மாதிரி இருக்கும். இது என்ன புக்னா இன்வெர்டிபிரேட்டா பை ஏகாமநாத ஐயர். ஏகாமநாத ஐயர் புக்கு தான் இது. அந்த புக்கை தான் ஜெராக்ஸ் கொடுத்துருக்கேன் நான். சரியா? ஏன்னா உங்களுக்கு தெரியும் இன்வெர்டிபிரேட்டா கார்டேட்டானாவே மாஸ்டர் காப்பி யாருன்னா ஏகாமநாதர் ஐயர் தான். இதுல இருந்தா அடுத்த கோட்பாலோ வெர்மாவோ அகர்வாலோ ஆறுமுகமோ யாராவது செஞ்சிருப்பாங்க. ஆனா இவங்க தான் மாஸ்டர் காப்பி, ஏகாமநாத ஐயர். சரியா? அந்த புக்கை தான் நான் எடுத்து கொடுத்துருக்கேன். ஏன்னா வேற ஈவன் த கோட்பாலா இருக்கட்டும், வெர்மா அகர்வாலா இருக்கட்டும், ராஷ்டிரியா இருக்கட்டும், ஆறுமுகமா இருக்கட்டும், என்னன்னே தெரியல சிஸ்டோசோமா ஹெமட்டோபி மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு ஒரே ஆச்சு, நான் பார்க்காத புக்கே கிடையாது. நல்ல ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ்ல இன்னும் கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லா சில பிக்சர்ஸ் எல்லாம் காமிக்கலாம்னா அது நான் எல்லா புக்கையும் தேடினாலும் கிடைக்க மாட்டேங்குது. அது ஏகாமநாத ஐயர் புக்கு தான் இருக்கு. அதுதான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரியா? சிஸ்டோசோமா ஹெமட்டோபியா. அதான் அந்த லெட்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இது வால்யூம் 1 வால்யூம் 2 எல்லா புக்கும் என்கிட்ட இருக்கு. ஆனா உண்மை சொன்னா கடையில போய் நான் இந்த புக் இந்த ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ணும்போது புக்கே கிடைக்கல. ஆனா பழைய கடையில தான் கிடைக்குது இதெல்லாம். நீங்க மதுரையில எல்லாம் போனா பழைய கடையில போனா புது புக்கே அப்படியே வாங்கலாம். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பயோகெமிஸ்ட்ரி, புது அந்த சில நம்ம ஒரு ஆதார் கேட்ட பழைய புது புக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஆனா பழைய புக்கு புது அங்க போய் கேட்டா புது புக்கா வச்சிருக்காங்க. ஏகாமநாதர் எல்லாம் ஒரு பேஜ் கூட ஒரு மடிப்பு கூட இல்லை சார். அப்படி வாங்கினேன் சார் அங்க நான் போய். வேற எங்கேயும் நானும் எல்லா கடையும் ஏறி இறங்கினேன், கிடைக்கவே இல்லை. சரியா? ரைட், ஓகே, சரி, பரவாயில்ல. நீங்க எந்த புக்கையும் பார்க்க வேண்டாம். நீங்க ஏகாமநாயம் பார்க்க வேண்டாம், இல்ல வெர்மா அகர்வால், ராஸ்வர்கி, ஆறுமுகம், எந்த புக்கையும் பார்க்க வேண்டாம். நான் கொடுத்த மெட்டீரியல தான் நான் சேலஞ்சே பண்ணுவேன். மெட்டீரியல தாண்டி கொஸ்டின் வராது. நான் கொடுத்த ஏன்னா எல்லாமே அதான் சொல்லிட்டு மெட்டீரியல் எல்லாமே மிக்சடா கொடுத்துருப்பேன். லோக்கல் ஆதார்ல இருந்து ஸ்டாண்டர்ட் ஆதார் வரைக்கும் கொடுத்துருப்பேன். என்ன நமக்கு தேவையோ அது மட்டும் தான் கொடுத்துருப்பேன். நீங்க அதை மட்டும் படிங்க போதும். வேற எக்ஸ்ட்ரா எதுவுமே நீங்க படிக்க தேவையில்லை. ரைட். ஸோ சிஸ்டோசோமா ஹெமட்டோபியம் இதுல அதை பாருங்க, வித்தின் பிராக்கெட்ல என்ன போட்டிருக்கோம் பாருங்க, பயல்ரியான்னு போட்டிருப்பாங்க. என்னன்னா இப்பதான் அதை நம்ம சிஸ்டோசோமா ஹெமட்டோபியம்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் இது அந்த வேர்டு தான். சப்போஸ் ஒரு ஓல்டு ப்ரொஃபஸர்லாம் அந்த வேர்டை யூஸ் பண்ணி கொஸ்டின் எடுத்து விட்டுருவாங்க. அது நான் வச்சுக்கோங்க, அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த வார்த்தையும். ஓகே, நெக்ஸ்ட் பிளட் ஃப்ளூக். இது ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, சிஸ்டோசோமா ஹெமட்டோபியம் நம்ம பாடியில எங்க இருக்கும்? இதுதான் கொஸ்டின். எங்க இருக்கும்? பிளட்ல இருக்கும். ரத்த புழு எங்க இருக்கும்? ரத்தத்துல இருக்கும். அவ்வளவுதான் ஆன்சர். இது ஓவரா திங்க் பண்ணுவாங்க நம்ம ஆளுங்க. என்னமோ கேட்டிருக்கான், ஏதோ கேட்டிருக்கான், எங்க இருக்கும்னு சொல்லி ஓவரா சில கொஸ்டின் அப்படி திங்க் பண்ணவே கூடாது. அசால்ட் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் சிஸ்டமேட்டிக் பொசிஷனை கொஞ்சம் நீங்க அதில் பார்த்துக்கோங்க சார். யாரு என்ன கிளாஸ் அதெல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க. They do not live in that intestine or that bile duct. It's live in that vein. நல்லா கவனிங்க. Mostly that mesenteric branches of that. Yes. ஏதாவது சொல்லணுமா? சாரி சார், இது யூஜிக்கு வேண்டாம்ல? யூஜிக்கு இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல. சிலபஸ் இருக்கா இல்லன்னு தெரியல. சரியா? நீங்க பாத்துக்கோங்க, சிலபஸ் இருக்கா இல்லையா நீங்க பாத்துக்கோங்க. யூஜி சிலபஸ்ல இல்ல சார். ரைட். இல்லன்னா விடுங்க, வெளியே போயிருங்க. விருப்பப்பட்டால் உள்ள இருங்க, இல்ல வேண்டானா வெளியே போங்க. உங்க சாய்ஸ் தான், நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். சரியா? விருப்பப்பட்டால் உள்ள இருங்க, இல்லைன்னா வெளியே போயிட்டே இருக்கலாம், நோ ப்ராப்ளம். அடுத்தது 8:30க்கு உங்களுக்கு கிளாஸ் இருக்கு யூஜிக்கு. 8:30 to 10 o'clock ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? வெளியே போயிட்டா திரும்ப அப்படியே கிளாஸ் முடிஞ்சுன்னு சொல்லி பேசாம தூங்கிடாதீங்க. 8:30 to 10 மணி வரைக்கும் கிளாஸ் இருக்கு யூஜிக்கு. அதுதான் சார் பிஜி கிளாஸ் நான் ஷெடியூல் மாத்திருக்கேன். கிளாஸ்ல பிஜி பொறுத்தளவு கொஞ்சம் அப்பப்ப டயத்தை மட்டும் கொஞ்சம் நீங்க பாத்துக்கோங்க. எப்பவுமே சார் ஒரு ஸ்டாண்டர்ட் டைம் கொடுப்பாருன்னு நினைச்சிட்டு அந்த டயத்துக்கு வரக்கூடாது. என்ன டைம் நான் மென்ஷன் பண்றோம் டெய்லி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். முன்னாடி ஒரு வாரத்துக்கு அப்டேட் பண்ணேன். ஒரு வாரத்துல ஒரு ஷெடியூல் சொல்லுவேன். இப்போ கொஞ்சம் டெய்லி அப்டேட் பண்ற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்ல கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? ரைட். ஸோ சிஸ்டோசோமா பொறுத்தளவு இதுல சிஸ்டமேட்டிக் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. இதுல ஒரு 5 கொஸ்டின் இருக்கு, அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒன்றும் பெருசா ஒன்றும் வராது. இதுல மெயினா நம்ம என்ன பார்க்கணும்னா செக்ஸ் இது எப்படின்னா இட் வில் பி செப்பரேட். செக்ஸுவலி டைமார்பிசம் இது ரொம்ப வித்தியாசமா பாருங்க.
எப்பவுமே ஒரு கர்மா ப்ராடக்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து செக்ஸுவலி இட் வில் பி டிஸ்டிங்யூஷ் இன்டு தட் மேல் அண்ட் ஃபீமேல் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர் ஆஃப் தட் மேல் அண்ட் ஃபீமேல் எக்ஸ்டர்னல் மார்பாலஜி எக்ஸ்டர்னல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருந்து கொஸ்டின் வரலாம். ஃபீமேல் பொறுத்தளவு வந்து லார்ஜர் அந்த படத்தை பாருங்க. இதுல ஃபீமேல் மேல் அப்படின்னா 2 இது சொல்லியிருப்போம். இதுல வந்து மேல் யாரு ஃபீமேல் யாருன்னா இந்த இருக்கு பாத்தீங்களா, நான் மேல்னு சொல்லியிருக்கேன் பாருங்க. இந்த ரெட் கலர்ல இருக்கு பாருங்க, இதுதான் ஃபீமேல். இந்த உள்ள ரெட் கலர்ல இருக்கா, இந்த இருக்குல்ல, இதுதான் ஃபீமேல். இந்த ரெட் கலர் இதுதான் ஃபீமேல். சரியா? இந்த பெருசா இருக்கு பாருங்க, இதுதான் மேல். So actually the females are larger and slender than in male. Okay, இது இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபார்ம்ல கொஸ்டின் வரலாம். மேல் வந்து எப்படி இருக்குன்னா ஷார்ட்டர் அண்ட் பிராடர். ஃபீமேல் பாருங்க ரொம்ப நீளமா இப்படி இருக்கும் ஃபீமேல். மேல் வந்து ரொம்ப பிராடா இருக்கும் ஆனா ஷார்ட்டா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. So the early stage male and females are live separately. After the sexual maturity they living together. சரியா? So அந்த அது எங்க சார் வாழும்னா நல்லா இதான் கொஸ்டின். இந்த மேல்ல ஒரு கெனால் இருக்கும். இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த கெனால் பேர் என்னது, இந்த எழுதி ஒரு ரவுண்ட் பண்ணிருக்கேன், ப்ளூல ரவுண்ட் பண்ணிருக்கேன் பாருங்க. என்ன கெனால்னா இது வந்து கைக்னோஃபோர்ஸ் கெனால்னு சொல்லுவாங்க. கைக்னோஃபோரல் கெனால். சரியா? கைக்னோஃபோரல் கெனால். இது கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா இந்த கெனால் மேல்ல இருக்கா ஃபீமேல்ல இருக்கா, இல்ல அந்த கெனால் பேர் என்ன, இதுதான் கொஸ்டின். வேற ஒன்றும் கேட்க போறது கிடையாது. மேலோட கேரக்டரிஸ்டிக்ஸ் கேட்பாங்க, ஃபீமேலோட கேரக்டரிஸ்டிக்ஸ், இந்த கெனால் எதுல இருக்கு, மேலா ஃபீமேலா, இது கேட்பாங்க. பிஜில கேட்ட கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபீமேல்ஸ் ஆர் கேரிட் அவுட் பை த மேல். ஞாபகம் வச்சுக்கோங்க. மேல் தான் ஃபீமேலை தூக்கிட்டு போகும். இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு பாருங்க. The groove in that ventral surface to form that incurve that edge of that body. 2 branches of that intestines to meet the posteriorly into that simple tube. Copulatory organல இங்க கிடையாது, absent. ஞாபகம் வச்சுக்கோங்க. The gain to enter into that body of that post வந்து man by that penetrating to the skin. நம்ம பாடியில போய் ஸ்கின்ல பெனட்ரேட் பண்ணி the boring அது வந்து ஸ்கின் அப்படியே போர் பண்ணி இன்ஃபெக்ஷன் ஆகும். ஸோ பேஜ் நம்பர் 70 வாங்களேன், 70ஆம் பக்கம் வாங்க. அதுல ஒரு சார்ட், அதாவது லைஃப் சைக்கிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. லைஃப் சைக்கிள் இருக்கான்னு பாருங்க. Yes, the migration, the movement of organs. இந்த தான் நான் சொன்னேன். கைனோகார்பல் மேல் கேட்கலாம். சரியா? இதுல நிறைய 3 ஸ்பீசிஸ் இருக்கு. லைஃப் சைக்கிள் இருக்கான்னு பார்க்கிறேன். எஸ், ஒரே ஒரு நிமிஷம். சகசன் இருக்குது. ஏன்னா இதுக்கும் சில டிஃபரன்ஸ் இருக்குது. மற்ற நம்ம இதுக்கு முன்னாடி சீனியா இது பார்த்தோம் பாத்தீங்களா, அதுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. அவை இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். ஓகே, ரைட். சரி, இந்த பிக்சர் பாருங்க. ஆக்சுவலா இந்த பிக்சர் வந்து மெட்டீரியல் கூட கிடையாது. இந்த பிக்சர் மெட்டீரியல் கூட கிடையாது. இப்போ நான் இப்போ காமிச்சிருக்கேன் பாத்தீங்களா, இதுல மெட்டீரியல் கூட கிடையாது. அது எகானால இதுக்கு கொடுக்கல, இது வேற இதுல இருந்து நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணது. சரியா? ரைட், நல்லா கவனிங்க. லைஃப் சைக்கிள். After the fertilization, the female gets leave that male. சார் மீட் பண்ணுங்க. ஸோ ஆக்சுவலா இந்த இருக்கு பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் இது ஃபீமேல் நான் சொல்லிட்டேன். இந்த இருக்குல்ல, இது ஃபீமேல், இது மேல். ஓகேவா? ஃபெர்டிலைசேஷன் ஆற வரைக்கும் தான் அது வந்து கம்பைனா இருக்கும். It would be leave that. The female lay one at the time of the small blood vessels at close to that எங்கன்னா urinary bladder of the coast வந்துருமா. நல்லா கவனிங்க. நல்ல கிளாஸ், ஒரு கதை மாதிரி சொல்றேன், நல்லா கவனிச்சுட்டே வாங்க. யூரினரி பிளாடர் தட் கோஸ்ட். இங்க யாரு கோஸ்ட் சொல்லுங்க? மேன் தான். எஸ், அதுல டவுட் இல்லையா? யோசிக்கிறீங்களா? ஹியூமன் தான். அங்க யூரினரி பிளாடர்ல வந்து அந்த கோஸ்ட் வந்து, அப்ப இந்த எக் வில் பி ப்ரொவைட் வித் ஷார்ட் டெர்மினல் ஸ்பைன். ஒரு சின்ன ஒரு டெர்மினல் ஸ்பைன் மாதிரி ஒரு எக் வந்து இருக்குமா. அப்ப இது they escape the blood vessels by rupturing the wall of the capillary. முதல் blood vessel, ஏன்னா blood fluid blood vessel தான் இருக்கும். அதை ரப்சர் பண்ணி நேரா எங்க வந்துரும்னா blood capillaries வந்து, blood capillaries உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா. blood வந்து நம்ம கிட்னி, urinary bladder அங்க எல்லாம் வரும். It passed into the lumen of the urinary bladder. urinary bladderல வந்து செட்டில் ஆகி through
த்ரோட் வித் த யூரின். ஒருத்தர் யூரின் பாஸ் பண்றோம் பாத்தீங்களா, அப்ப வந்து என்ன செஞ்சுன்னா இது வெளியே வந்துருமா. என்னவா வரும்? ஃபுல்லி டெவலப்டு மிராசிடியம் லார்வா. இந்த பாத்தீங்களா, மிராசிடியம். ஒரு மிராசிடியம் லார்வாவா வந்து என்ன செஞ்சிடும், இந்த ஃபர்ஸ்ட் எம்னு போட்டிருக்கேன் பாருங்க, இதான் மிராசிடியம். சரி, அண்டர் தட் ஃபேவரபிள் கண்டிஷன் திஸ் மிராசிடியம் டு எஸ்கேப் ஃப்ரம் தட் எக். அதாவது மிராசிட் லார்வா வராது, ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஒரு சுத்தி ஒரு எக் மாதிரி தான் இருக்கும். அதுக்கு எப்ப ஃபேவரா இருக்கோ அது எக்ல இருந்து வெளியே வந்து இட் ஸ்விம் வித் ஹெல்ப் ஆஃப் தட் சிலியா. இந்த நிறைய இந்த சிலியாவா இருக்கு பாருங்க, சிலியா மூலம் ஸ்விம் பண்ணுமா. ஓகே, ஸ்விம் பண்ணி நல்லா கவனிங்க, ஸ்விம் பண்ணி அது கோஸ்ட், இன்னொரு கோஸ்ட் இருக்கு வேணும்ல, அது இன்டர்மீடியட் கோஸ்ட். அதுக்கு அந்த இன்டர்மீடியட் கோஸ்டா வெயிட்டிங். யார் இங்க இன்டர்மீடியட் கோஸ்ட்னா ஸ்னைலு. அந்த ஸ்னைல் பேர் என்ன? புலினஸ். அங்க லிம்னியாவா சொன்னோம்? இதுதான் சார் கொஸ்டின். லிம்னியா எல்லாருக்கும் தெரியும், இந்த ஸ்னைல் பேர் என்னன்னு தெரியாது. சரியா, இந்த எழுதி போட்டிருக்கேன் பாருங்க, புலினஸ். அது வந்து லிம்னியா ஸ்பீசிஸ், மறந்துடாதீங்க, ரெண்டு ஸ்னைல் வேற. ரைட், இந்த இன்டர்மீடியட் கோஸ்ட் ஸ்னைல் வந்த உடனே இந்த மிராசிடியம், தட் ஜுவாலஜிக்கலி த ஸ்னைல் பிலாங்ஸ் டு த ஜீனஸ். இது ஜீனஸ், புலினஸ் இந்த ஜீனஸ். அப்ப லார்வா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மிராசிடியம் மேக்ஸிமம் 24 hours தான் லைவா இருக்கும். அந்த 24 hours இந்த ஸ்னைல்ல வந்து என்ன செஞ்சிடும், by at this time it come to the contact with the snail to pierce that snail. உங்களுக்கு தெரியும் டெண்டக்கிள் இருக்கும், டெண்டக்கிள் வழியா பியர் பண்ணி உள்ள போயிடும். அப்ப மிராசிடியம். சரியா, உள்ள போன உடனே it lose the cilia. cilia தேவையில்லை, எதுக்கு? சும்மன்னதுக்காக. and migrate that visceral masses when it become a sporocyte. என்னவா மாறிடுச்சு பாருங்க, மிராசிடியம் ஸ்னைல்குள்ள போன உடனே என்னவா மாறிடும், இந்த படம் காமிச்சிருக்கு பாருங்க, ஸ்போரோசைட். so they multiply into that. நல்லா கவனிங்க, உள்ள நிறைய மல்டிப்ளிகேஷன் நடக்கும். மல்டிப்ளிகேஷனுக்கு அடுத்து நல்ல ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இங்க, மிராசிடியம் அடுத்து நம்ம ஸ்போரோசைட் சொல்லுவோம், அதுக்கு அடுத்து என்ன சொல்லுவோம், ரேடியா சொல்லுவோம். இங்க நோ ரேடியா, இதுதான் கொஸ்டின். எதுல? சிஸ்டோசோமா கெமட்டோபில ரேடியா ஸ்டேஜ் கிடையாது, நோ ரேடியல் ஸ்டேஜ் இந்த சிஸ்டோசோமா கெமட்டோபியம். அப்ப அடுத்து என்ன ஸ்டேஜுக்கு சார் போகும்? என்ன ஸ்டேஜ்? சர்க்கேரியா. இதுதான் பாருங்க, ஃப்ரீ ஸ்விம்மிங் இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ். ஞாபகம் வச்சுக்கோங்க, சர்க்கேரியா. அப்ப இது வந்து எப்படி இந்த இடத்துல ஃபோர்க்டு டெயில் மாதிரி இருக்கும். Two suckers, oral and ventral suckers, surface of the body will be covered the spine. So after leaving this body, இது வந்து ஸ்னைல்ல இருந்து வெளியே வந்துருச்சு. The Sarkaria swim vigorously. எங்க? வாட்டர்ல. இது ஃபுல்லா எங்க நடக்கும்? வாட்டர்ல நடக்கும். இது ஃபுல்லாவே. இதோட லைஃப் ஸ்பேன் எவ்வளவுனா only 3 days சார். எது? சர்க்கேரியா only 3, பேஜ் நம்பர் 17ல கொடுத்துருக்கோம். only 3 days தான். Within this time, it's come to the contact of the coast of skin. எப்படி சார் ஒரு 3 நாள்ல நம்ம கோஸ்ட் நம்ம பாடிக்குள்ள எப்படி சார் வரும்னா, ஒரு குளம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பாண்டு. அந்த பாண்டுல நம்ம குளிக்கவோ இல்ல ஏதோ கால் கலவோ ஏதோ ஒரு சம்திங் நம்ம உள்ள வர்றோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த டயத்துல இந்த சர்க்கேரியா அந்த 3 நாளுக்குள்ள நடக்கணும். ஒரு மனுஷன் ஸ்கின்னுக்கு வேணும், ஒரு உள்ள வர்றான்னா அந்த ஸ்கின்னுக்குள்ள உள்ள போயிடும், கோஸ்ட் ஸ்கின். அப்ப என்ன செய்யும், இந்த பியர்ஸ் த ஸ்கின், உள்ள ஸ்கின்னை பியர்ஸ் பண்ணி அந்த உள்ள போன உடனே இந்த டெய்ல் வந்து என்ன செஞ்சிடும், இந்த பாத்தீங்களா டெய்ல் லாஸ் ஆயிடும். The Sarkaria, the tail will be lost during the after the penetration. உள்ள போன உடனே அடுத்த உள்ள ஸ்கின்னுக்கு தானே போகுது, ஸ்கின்ல இருந்து அடுத்த சர்க்குலேஷன் வழியா எங்க போயிடும், it lose that tail and reach into the blood vessels from the attached that. அப்படியே blood vessels வரைக்கும் அதாவது போயிடும். blood vessels போய் திரும்ப எப்பயும் மாதிரி தான், blood vessels போயிட்டாவே அது என்ன மீனிங், அப்படியே மெச்சூர் ஆயிடும், அவ்வளவுதான். தட் இஸ் கால்ட், அது வந்து சிஸ்டோசோமா ஹெமட்டோபியமா, அது நம்ம என்ன சொல்றோம், மெச்சூர் ஆயிடும். இதுல 3 சிஸ்டோசோமா சொல்றோம். சரியா, இப்ப இது ஹியூமன்ல நடக்குது. அப்ப கவனிங்க, மிராசிடியம், ஸ்போரோசைட், சர்க்கேரியா. இங்க மெட்டா சர்க்கேரியாவும் கிடையாது, ஒன்னும் கிடையாது, ரேடியா கிடையாது. அப்ப கரெக்ட் சீக்வன்ஸ் மொத்தம் இங்க 3 தான் சிஸ்டோசோமால, மறந்துடாதீங்க. சரியா, சோ இது உள்ள விஷயங்கள். அடுத்த ஸ்பீசிஸ்ல ஒரு 3 ஸ்பீசிஸ் இருக்குது சிஸ்டோசோமால, அது நீங்க பாத்துக்கோங்க. ஸ்பீசிஸ் மான்சோனி, ஜப்பானிக்கம், நாஸ்லின்னு சொல்லக்கூடியது. இது எல்லாமே இன்ஃபெக்ட் ஆகக்கூடிய ஒரு முக்கியமானதான். இதுல 69ல அதுல சில டேபிள்ஸ் நான் கொடுத்துருக்கேன், அது நீங்க பாத்துக்கலாம். சில டேபிள்ஸ் அது உள்ள விஷயங்கள் கொடுத்துருக்கேன் பேஜ் நம்பர் 69ல.
சரியா? ஸோ 69ல இது இந்த இடத்துல அந்த முக்கியமான 3 ஸ்பீசிஸ் சார். எப்பவுமே நல்லா கவனிங்க. நம்ம சிலபஸ் சிஸ்டோசோமா ஹெமட்டோபி தானே சார். எதுக்கு சார் மற்ற ஸ்பீசிஸ்லாம் படிக்கணுமா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஸோ மற்றது நீங்க என்ன செஞ்சுக்கணும், கொஞ்சம் படிச்சு வச்சுக்கணும். ஏன்னா அது வந்து என்னன்னாலும் நம்ம ஏன்னா லாஸ்ட் இயர் கூட அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்தது, அதுக்காக தான் சொன்னேன் நான். சரியா? ஸோ இந்த இதையும் ஓவராலா ஒரு டயக்ராம் தான். நம்ம எப்படி நான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, அதுல பர்டிகுலரா சர்க்கேரியா எதுல இருந்து எப்படி போகுது, ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகக்கூடியது. ஃப்ரெஷ் வாட்டர்ல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து சர்க்கேரியம், மிராசிடியம், அதுல இருந்து சர்க்கேரியா வந்து இத லாஸ்ட் சர்க்கேரியா வருது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரக்கூடிய இது அடுத்த ஒரு பிக்சர் தான். சரியா? வேற ஒன்றும் இல்லை, ஸ்பெஷல் கிடையாது. இது சிஸ்டோசோமாவுடைய பாராசைட்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி என்னென்ன ஷேப்ல, மிராசிடியம், ஸ்போரோசைட், இதுல ரேடியா கிடையாது. சரியா? அதுல சர்க்கேரியா, அதுதான் ரேடியாக்குள்ளதான் அந்த அதுக்கு பதில் தான் சர்க்கேரியா இருக்கும். மெட்டா சர்க்கேரியும் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அது ரொம்ப முக்கியம். இங்க பாருங்க, இந்த பிளாட்டண்டா இருக்கு பாத்தீங்களா, இதுதான் மேலு. இந்த உள்ள நீளமா அப்படி இருக்குல்ல, இதுதான் ஃபீமேல். கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இது ரொம்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் தான். சரியா? ஸோ ஜென்ரலா உள்ள விஷயங்கள் இது எல்லாமே. ஓகே, ஸோ திஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அபவுட் த சிஸ்டோசோமா ஹெமட்டோபியம். ஓகேவா? ரைட். ஸோ ஒன் மினிட். சிஸ்டோசோமா ஹெமட்டோபியம். அடுத்து நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன பார்க்க போறோம்னா, அஸ்காரிஸ் லும்பிரிகைட்ஸ் இருக்குது. அஸ்காரிஸ் லும்பிரிகைட்ஸ். ஸோ அஸ்காரிஸ் லும்பிரிகைட்ஸ் பொறுத்தளவு இதுல நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம அதை பத்தின டீட்டெயில் நம்ம பார்ப்போம். அஸ்காரிஸ் லும்பிரிகைட்ஸ். ஏன்னா இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு. ஏன்னா இதுவும் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதுவும் ஒரு ஆல்மோஸ்ட் 45 மினிட்ஸ்